ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறோம் மார்க்க கல்வியை படிப்பதற்கு. அதுவும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு மிகவும் நெருக்கமான, மிகவும் விருப்பமான நாட்கள். இதற்கு அமல்களை செய்வதற்கு, நல்லறங்களை செய்வதற்கு மிக விருப்பமான நாட்கள் என்றால் அது இந்த மாதத்தின் முதல் 10 நாட்கள், துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள். எந்த அளவிற்கு என்றால், மற்ற நாட்களில் ஒரு அமல்களை செய்வதை காட்டிலும் இந்த நாட்களில் அந்த அமல்களை செய்வதே அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கிறது. மற்ற நாட்களில் படிப்பதை காட்டிலும் இந்த நாட்களில் நாம் இப்போது அமர்ந்து படிக்கின்றது அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கின்றது. செயல்களில் நியத்தை உணர வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் என்ன செயலை செய்கிறோம்? கடமைக்கு அல்லது அல்லாஹ் சொல்கிறான் நான் செய்கிறேன், அவ்வளவுதான் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறான், அதை செய்யும் பொழுது உணர வேண்டும். நான் சொன்ன இந்த வரி நம்மை உணர்த்த வேண்டும், நம்மளை ஊக்கப்படுத்த வேண்டும். மற்ற நாட்களில் செய்வதை காட்டிலும் இந்த நாட்களில் உட்கார்ந்து அமர்ந்து படிப்பது என்பது அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கின்றது. ஏனெனில் சாலிஹான் அமல்கள் என்று வந்துவிட்டால் தலபுல் இல்ம், கல்வியை கற்பது என்பது மாபெரும் ஒரு சாலிஹான அமல்களை அடைந்த ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் அடியார்களே, கல்வியை படிப்பது என்பது மாபெரும் ஒரு சாலிஹான அமல் என்றால், அந்த கல்வியில் மிக முக்கியமான அடிப்படை புத்தகங்களை படிப்பதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். தொடர்ச்சி இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த தொடர்ச்சியையும் அந்த உறுதியையும் அந்த இஸ்திகாமத்தையும் நமக்கு வழங்குவானாக. ரப்புல் ஆலமீன், ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த். அதன் அடிப்படையில் நாம் எடுத்துக்கொண்ட புத்தகம் இத்ஹாஃபு தவில் ஹிம்மதி பிஷர்ஹி துரூஸில் முஹிம்ம. அதாவது இந்த புத்தகம் பார்த்தீர்கள் என்றால், இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ், நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம், மாபெரும் ஒரு மார்க் அறிஞர். அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார்கள். என்ன புத்தகம்? அந்த புத்தகத்துடைய பெயர் என்ன? அத்-துரூஸுல் முஹிம்ம லிஅம்மத்தில் உம்ம. இந்த உம்மத்தின் பொதுஜன மக்களுக்கு, இந்த உம்மத்தின் பொதுஜன மக்களுக்கு மிகவும் முக்கியமான பாடங்கள். இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் பொதுஜனம் என்று வந்துவிட்டால் பொதுஜன மக்கள், இந்த பொதுமக்களுக்கு அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடங்கள். இது இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதின புத்தகங்களிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு புத்தகம். அல்லாஹ் அதிலே அவ்வளவு ஒரு கபூலை போட்டிருந்தான் மக்களுக்கு மத்தியில். கபூல் என்றால் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். எல்லா இடங்களிலும் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம் என்றால் அது இந்த துரூஸுல் முஹிம்ம லிஅம்மத்தில் உம்ம. உலமாக்கள் எழுதின புத்தகங்களை எல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். ஏனெனில் நமக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் நமக்கு சத்தியத்தின்பால் நம்மளை உறுதிப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த மிக முக்கியமான விஷயங்கள் உலமாக்களுக்கு பிறகு என்றால் அது புத்தகங்கள். கல்வியை, சத்தியத்தை காட்டக்கூடிய புத்தகங்களில் பால் நமக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு எங்கே இருக்கின்றது? இன்று மற்ற புத்தகங்களில் மேலுள்ள பெயர்களும் ஈர்ப்புகளும், அதை பற்றி இந்த புத்தகத்தை பற்றி சொன்னால் வரி வரியாக சொல்லக்கூடிய என்ற காலகட்டத்தில் மார்க்க சத்தியத்தை, ஆகிரத்திற்கான வழியை காண்பிக்கக்கூடிய புத்தகங்களை பற்றின அறிவு, தெளிவு இந்த சமுதாயத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்கள், தலைப்பை முதலில் ஒரு புத்தகத்தை எவ்வாறு முதலில் உள்வாங்க முடியும் என்றால் தலைப்பை உள்வாங்குங்கள். இந்த தலைப்பு என்ன? இந்த தலைப்பு பெயர் என்ன? நான் சொன்னது தமிழில் சொல்லலாம். முக்கியமான பாடங்கள். அத்-துரூஸுல் முஹிம்ம லிஅம்மத்தில் உம்ம. அத்-துரூஸுல் முஹிம்ம லிஅம்மத்தில் உம்மதி. இந்த புத்தகம் இதற்கு
எம்முடைய ஷேக் அரஃபாத் பின் ஹசன் அல் முஹம்மதி ஹஃபிதஹுல்லா விளக்கம் எழுதியிருக்கிறார்கள், விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். அதற்கு பேர் என்ன? இத்ஹாஃபு தவில் ஹிம்ம. தய்யிப், நேரடியாக புத்தகத்திற்கு செல்வோம். என்ன சொல்ல வருகிறார்கள் நூலாசிரியர் அவர்கள் இந்த இடத்திலே சொல்கிறார்கள், கவனியுங்கள். நேரடியாக செல்ல படிக்க ஆரம்பிப்போம். முகத்திமத்து துரூஸில் முஹிம்ம லிஅம்மத்தில் உம்ம. இந்த புத்தகத்துடைய முகப்பு, முன்னுரை, ஒவ்வொரு புத்தகத்திற்கும் முன்னுரை இருக்கும், எழுதி கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இது பயான் நிகழ்ச்சி அல்ல. கையிலே எதுவும் வைக்காமல், பேனாவை வைக்காமல், ஏடுகளை வைக்காமல், வெறும் கண்ணால் பார்த்து செல்லக்கூடியதற்கான ஒரு பயான் நிகழ்ச்சியோ நினைவூட்டல் அல்ல. மாறாக இது கல்வி அமர்வு. இது ஒரு நாளில் முடியக்கூடியதல்ல. தொடர்ந்து நாம் படிக்க இருக்கிறோம். அல்லாஹ் நாடினால் சனி ஞாயிறு, எல்லா சனி ஞாயிறுகளும் நம்மால் முடிந்த அளவு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் இதை படித்து தெளிவு பெறக்கூடிய சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும். ஏனெனில் ஒவ்வொரு முஸ்லீமும், நீங்கள் ஹரத்திலே நீங்கள் சென்றீர்கள் என்றால், ஹரமிலே நீங்கள் சென்றீர்கள் என்றால், ஒரு புத்தகம் தொடர்ந்து அந்த பொதுமக்களுக்கு பல்வேறு மொழிகளில் எடுக்கப்படுகிறோம் என்றால் அது இந்த புத்தகம் தான். பல இடங்களில் இந்த புத்தகம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும். அதிலும் முக்கியமாக மஸ்ஜிதுல் ஹராமிலும் மஸ்ஜிதுல் நபவியிலும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு நூலை நாம் தொடர்ந்து வாசிக்க போகிறோம், தொடர்ந்து நாம் படிக்க போகிறோம் என்றால் அந்த ஆர்வம் நம்மிடம் இருக்க வேண்டும். கல்வி அமர்விலே நாம் இருக்கிறோம். குறைந்தபட்சம் பேனா இல்லை என்றால் பேனாவோடு வாருங்கள். அப்படி இல்லை என்றாலும் உங்கள் கையில் வைக்கக்கூடிய அந்த அலைபேசியிலாவது சொல்லக்கூடிய விஷயங்களை எழுதி கொள்ளுங்கள், பதிவு செய்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ்வின் அடியார்களை படித்தது நாம் என்ன படித்தோம் என்பதை கூட மறந்துவிடக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருப்போம். நேரடியாக புத்தகத்துடைய முகத்திமா கவனியுங்கள். காலல் முஅல்லிஃபு ரஹிமஹுல்லாஹ், ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது யார்? இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் முன்னுரை. இது அவர்களின் முன்னுரை. விளக்கம் பின்னால் வருகிறது. ஷேக் அரஃபாத் அவர்களுடைய விளக்கம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்ஆகிபத்து லில்முத்தகீன் வஸல்லல்லாஹு வஸல்லம அலா அப்திஹி வரசூலிஹி நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஷேக் அவர்கள் துஆவை ஆரம்பித்த வண்ணமாக அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், ஃபஹாதிஹி கலிமாத்துல் முஜிஸா ஃபி பயானி பஅதி மா யஜிபு அன் யஅரிஃபஹு அல்-ஆம்ம عن دين الإسلام سميتها دروس المهمة لعامة الأمة وأسأل الله أن ينفع بها المسلمين وأن يتقبلها مني إنه مجواد كريم. ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறிய நூல் ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த உம்மத், இந்த மார்க்கத்தை பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் இதிலே எழுதியிருக்கிறேன். மிக முக்கியமான விஷயங்களை இங்கே தொகுத்து இதற்கு இந்த பெயரை வைத்துள்ளேன் நூலிற்கு. அல்லாஹ் இந்த நூலை கொண்டு முஸ்லிம்களுக்கு பிரயோஜனத்தை தருவானாக, பயன் தருவானாக. அது மட்டுமல்லாது நான் செய்த இந்த அமலை, எனில் அது ஒரு சாலிஹான அமல், அவர்கள் எழுதின இந்த நூல், அல்லாஹ்விற்காக, மார்க்கத்திற்காக அவர்கள் எழுதின இந்த நூல், இதை இந்த அமலை அவன் என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக. பாருங்கள், ஒவ்வொரு அமல் செய்தாலும் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறானா என்ற அந்த எண்ணம் நம்மிடம் இருக்க வேண்டும், அந்த ஐயப்பாடு இருக்க வேண்டும். ஒரு மாபெரும் ஆலிம் ஒரு நூலை எழுதுகிறார்கள், அந்த நூலையுடைய முகப்பிலே சொல்கிறார்கள், அல்லாஹ் இதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக என்ற துஆவை கேட்கிறார்கள் என்றால், இப்படித்தான் ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். எத்தனையோ அமல்களை செய்கிறோம், ஆனால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறானா, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஐயப்பாடு நம்மிடம் இருக்கிறதா, அல்லது அந்த துஆக்கள் நம்மிடம் இருக்கிறதா? அப்படி என்ன அதிகமான அமல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு விஷயத்தை கூட நாம் பயப்படாமல் இருந்தால் அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவனாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னஹு ஜவ்வாதுன் கரீம். பின்பு ஷேக் அவர்கள் இந்த இடத்துல, ஷேக் அரஃபாத் இதற்கு விளக்கம் தருகிறார்கள். இந்த நூலை ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகவும் சுருக்கமாக மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் வகையிலே எழுதியிருக்கிறார்கள். இந்த புத்தகம் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கென்ற பிரத்யேகமான புத்தகம் அல்ல. கவனியுங்கள்,
இந்த புத்தகம் என்னில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ யாருக்கோ எடுக்க வேண்டிய புத்தகத்தை நாம் படிக்கின்றோம் அல்ல. கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ற அந்த பிரத்யேகமான புத்தகங்கள் இருக்குமே, அந்த புத்தகம் அல்ல இது. அப்படி என்றால் யாருக்கு இது? யாருக்கு? பொதுமக்களுக்கு, நமக்கு. பின்பு சொல்கிறார்கள், என்ன விஷயம்? இந்த புத்தகத்தினுடைய சுருக்கம் மிக முக்கியமான விஷயங்களை, மார்க்கத்தின் மிக முக்கியமான விஷயங்களை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இது எதை பற்றி வருகிறது? குர்ஆனுடைய தஃப்சீரை பற்றி வருகிறது. குர்ஆனின் தஃப்சீரின் மிக முக்கியமான விஷயங்களை பற்றி வருகிறது. நேரடியாக முதல் வகுப்பிற்கு செல்வோம். இந்த நூல், அல்லாஹ்வின் அடியார்களே, பாடங்கள் என்று இருக்கிறது அல்லவா? துரூசுல் முஹிம்மா. எத்தனை பாடங்கள் இருக்கிறது? மொத்தம் எத்தனை பாடங்கள்? 18 பாடங்கள். அவ்வளவுதான். சிறிய நூல். 18 பாடங்கள் இந்த நூலில். இந்த 18 பாடங்களை தான் நாம் அல்லாஹ் நாடினால் கடக்க இருக்கிறோம். முதல் பாடம், அதாவது என்ன? ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் பாடம் சொல்கிறார்கள் முஅல்லிஃப் ரஹிமஹுல்லாஹ், அத்-தர்ஸுல் அவ்வல், முதல் பாடம் சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹதி வ கிஸாருஸ் சுவர். முதல் பாடம் சூரத்துல் ஃபாத்திஹா. ஃபாத்திஹாவின் சூராவை, பின்பு கிஸாருஸ் சுவர். அது என்ன கிஸாருஸ் சுவர்? சூரத்துல் ஜல்சலாவிலிருந்து சூரத்துல் நாஸ், அம்மா ஜுஸ்இல், கடைசி ஜுஸ்இல் சூரா ஜல்சலாவிலிருந்து சூரத்தின் நாஸை கிஸாருஸ் சுவர் என்று சொல்வார்கள். இந்த சூறாக்கள் என்ன? இந்த சூறாக்களை என்ன செய்ய வேண்டுமா? ஒவ்வொரு முஸ்லிமும், ஒரு உம்மத்தின் பொதுஜனம் கண்டிப்பாக அவர்கள் படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடங்களில் முதல் பாடம் என்ன சொல்கிறார்கள்? சூரத்துல் ஃபாத்திஹாவையும் சூரத்துல் ஜல்சலாவிலிருந்து சூரத்துல் இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா என்ற இந்த சூரா, இதிலிருந்து ஆரம்பமாகி இதுவரை குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற இந்த சூரா வரை எப்படி படிக்க வேண்டுமாம்? கவனியுங்கள். தல்கீனன், ஒருவர் சொல்லிக் கொடுக்க அதை நாம் திரும்ப ஓத. தல்கீனன், இதிலிருந்து ஆரம்பமாகி இந்த சூறாக்களை எல்லாம் வ தஸ்ஹீஹன் லில் கிராஅஹ், அந்த சூறாவை அழகாக சரியான முறையில் ஓத கற்றுக்கொள்ள அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஓதும் பொழுது அதிலே தவறில்லாமல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதற்கு பிறகு தஹ்ஃபீஸன், அதை மனனம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அதை மனனம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் கடைசியில் சொல்கிறார்கள், அந்த சூறாக்களில் கட்டாயம் இதனுடைய விளக்கங்களை எல்லாம் முஸ்லிம்கள் இந்த விஷயத்தை எல்லாம் எல்லாவற்றையும் அல்லாமல் இருந்தாலும் சரி, கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விளக்கங்களை அவர்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வின் அடியார்களே முதல் பாடம். இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்ல வருவது இந்த 4 விஷயங்களை தான். அது முக்கியமாக சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஜல்சலாவிலிருந்து நாஸ் என்ன சொல்கிறார்கள் என்றால் அதே ஒரு விஷயம் சொல்கிறார்கள். முடிந்தவரை உங்களால் சூரத்துல் ஜல்சலா, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா என்ற சூராவிலிருந்து சூரத்துல் நாஸ் வரை உங்களால் இயன்றவரை நீங்கள் என்ன செய்யுங்கள்? அந்த சூறாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள், ஃபாத்திஹாவோடு சேர்த்து. சக்தி இருப்பவர்கள், அல்லாஹ் பரக்கத் செய்தவர்கள் எல்லாவற்றையும் படித்துக் கொள்வார்கள். சூரா ஃபாத்திஹாவிலிருந்து சூரத்துல் ஜல்சலாவிலிருந்து சூரத்துல் நாஸ் வரை. எவ்வாறு செய்ய வேண்டும்? 4 விஷயம். எவ்வாறு அதை படிக்க வேண்டும்? முதலில் தல்கீன். தல்கீன் என்றால் என்ற அந்த முறையெல்லாம் இன்றும் இருக்கிறது. அந்த முறை ஒருவர் ஓதி கொடுப்பார்கள், அதை திருப்பி சொல்ல வேண்டும். ஓதி கொடுப்பார்கள், அதை திருப்பி சொல்ல வேண்டும். இதுதான் அடிப்படை, ஆரம்பம். இந்த சூறாக்களை, குர்ஆனை கற்றுக்கொள்ளுடைய அடிப்படை தல்கீன் தான் சொல்வார்கள். தல்கீனிற்கு பிறகுதான் தஹ்ஃபீஸ், கிராஅத், தஹ்ஃபீஸ் எல்லாம் வரும். இது ஒன்று முதலில். ஏனெனில் இங்கே நீங்களாக ஓதுவதல்ல, அவர் ஓதுவதை கேட்டு செவிமடுத்து நாம் ஓத வேண்டும். இரண்டாவது தஸ்ஹீஹன் லில் கிராஅஹ், அந்த ஓதுவது சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உச்சரிப்புகளை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். செய்கிறோமா? உச்சரிப்புகளை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவது தஹ்ஃபீஸ், மனனம்.
மூன்றாவது தான் மனனம். நான்காவது அதன் தேவை, எந்த விளக்கங்களை நிச்சயமாக தெரிந்து கொள்ள தேவை இருக்கிறதோ, கட்டாயமாக இருக்கிறதோ, அந்த விளக்கங்களை இந்த சூறாக்களில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா நம்ம இப்ப என்ன செய்ய போகிறோம்? இதைத்தான் செய்ய போகிறோம். அது புத்தக வடிவில் இருக்கும் பொழுது ஷேக் அவர்கள் சூரா ஃபாத்திஹாவிலிருந்து சிறிய, எவ்வளவு சுருக்கமாக ஒரு தஃப்சீர் இருக்க முடியுமோ அந்த தஃப்சீரை இப்போது இங்கே தருகிறார்கள். சூரா ஃபாத்திஹாவின் தஃப்சீர். முதல் சூரா ஃபாத்திஹாவை என்னவென்று தெரிந்து கொள்வோம். அல்லாஹ்வின் அடியார்களே, இதற்கு விளக்கம் தருகிறார்கள். இதுதான் இந்த முதல் பாடம். ஷேக் இப்னு பாஸ் சொன்னதை தெளிவாக புரிந்து கொண்டோம். இப்போது விளக்கத்திற்கு வருவோம். இந்த விளக்கத்திற்கு வருவோம். ஷேக் அரஃபாத் அவர்கள் சொல்கிறார்கள் ஹஃபிதஹுல்லாஹ், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது நாம் படித்தது, அவர்கள் எதை கொண்டு அவர்களுடைய கல்வியை ஆரம்பிக்க வேண்டும், படிக்க வேண்டும் என்றால் சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு ஆரம்பம் செய்ய வேண்டும். அந்த சூரத்துல் ஃபாத்திஹா தான் குர்ஆனிலே மகத்துவமிக்க சூறாவாக இருக்கிறது. அதுதான் தொழுகையின் ருக்குனாக இருக்கிறது, தொழுகையின் தூணாக இருக்கின்றது. அல ஸஹீஹ், அல ஸஹீஹ் என்றால் தொழுகையின் ருக்குன் என்பதில் சில உலமாக்களிடம் என்ன இருக்கிறது? வேறுபாடு இருக்கிறது. அதாவது சூரா ஃபாத்திஹாவை ஓதாமல் போனால், ஒரு தடவையாவது ஓதாமல் போனால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? எப்போது இது? அதுவும் முக்கியமாக எந்த நேரத்தில்? வெளிப்படையான தொழுகை. ஏனெனில் வெளிப்படையான தொழுகையில் இமாம் தான் ஓதுகிறாரே, நான் ஓத வேண்டுமா என்ற இந்த விஷயத்தில் கூட சில உலமாக்கள் என்ன சொல்லியிருக்கிறார்களாம்? ஓத வேண்டாம். அதில் முக்கியமாக ஜஹரியா தொழுகை. அப்படி என்றால் என்ன? வெளிப்படுத்தி ஓதக்கூடிய தொழுகை. வெளிப்படுத்தி ஓதக்கூடிய தொழுகை என்றால் எடுத்துக்காட்டாக ஃபஜ்ர், மக்ரிப், இஷா. இந்த நேரத்தில் சூரா ஃபாத்திஹா ஓத வேண்டுமா என்றால் அதில் ஹிலாஃப் இருக்கிறது. ஹிலாஃப் என்றால் என்ன? வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள். அரபி வார்த்தை ஒன்றும் புதிதாக அல்ல. உங்கள் பெயர் எந்த மொழியில் இருக்கிறது? பெயர்கள் எந்த மொழியில் இருக்கிறது? அரபி மொழியில் தானே இருக்கிறது. நமக்கு ஒன்றும் புதிதல்ல இந்த மொழி. அல்லாஹ் இறக்கி அருளின இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட இந்த மொழி நமக்கு ஒன்றும் புதிதல்ல. நம் பெயரிலே இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஹிலாஃப் என்றால் என்ன? வேறுபாடு, கருத்து வேறுபாடு. ஒரு கருத்து, ஒரு விஷயத்தில், ஒரு மஸ்அலாவில், எதில் முக்கியமாக நாம் சொல்கிறோம்? ஃபிக்ஹ் விஷயங்களில் ஒரு மஸ்அலாவில், ஒரு விஷயத்தில் ஒரு சாரார் இந்த கூற்றை சொல்வார்கள், அதுவே வேறு ஒரு உலமாக்கள் இதற்கு வேறு ஒரு கூற்றை சொல்வார்கள். ஆனால் ஒரே மஸ்அலாவை பற்றி பேசுவார்கள். நாம் இங்கே என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் எது நெருக்கமானதாக இருக்கிறதோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் ஹிலாஃப் என்று சொல்வோம். அதே போலத்தான் இதில் ஹிலாஃப் இருக்கிறதா. ஆனால் இதில் சரியான கூற்று என்னவென்றால் சூரத்துல் ஃபாத்திஹா ருக்குன். எக்காலத்திற்கும் சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாது ஒரு தொழுகை நிலை பெறாது. இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா அந்தஸ்தை தெரிந்து கொள்ள வேண்டாமா? குர்ஆனின் மகத்துவமிக்க ஒரு சூரா என்றால் அது என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா. தொழுகையின் ருக்குன். இது இன்றி தொழுகை என்பது நிலை பெறாது என்றால் அது என்ன சூரா? சூரத்துல் ஃபாத்திஹா. அடுத்ததாக சொல்கிறார்கள், வலா தஸ்ஹு ஸலாத்து முஸல்லின் இல்லா பிஹா. தொழுகை தொழுகக்கூடிய ஒரு தொழுகையாளியின் தொழுகையும் இந்த சூறாவை இன்றி சரியாக ஆகாது. அந்தஸ்தை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சூரத்துல் ஃபாத்திஹா எப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தை வைத்திருக்கு. நம் வாழ்க்கை, நம் இபாதத்தில் கலந்திருக்கிறது. நம்முடைய மாபெரும் வணக்க வழிபாட்டான மரணித்தால் நாளை கேள்வி கேட்கப்படக்கூடிய முதல் விஷயம் அந்த தொழுகை. அது சம்பந்தப்பட்டதாக என்ன இருக்கிறது? சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். ஸலாத்துல் முஸல்லி. இதை, இப்படிப்பட்ட சூறாவை அவர்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும், அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை சரியான ஒரு ஆசிரியரிடம், அதை அவர்கள் முன்னால், அந்த ஆசிரியர் முன்னால் ஓதி காண்பித்து, அவர்களுக்கு இருக்கக்கூடிய தவறுகள் ஏதேனும் உச்சரிப்பில் ஓதுவதில் இருந்தால் அதை அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். மேலும் அவருக்கு இதில் முக்கியமான விளக்கங்களை, அதில் தேவைப்படக்கூடிய இந்த விளக்கங்களை அவர் புரிந்து கொள்ள அவருக்கு கற்றுத்தரப்பட வேண்டும், அவருக்கு விளக்கப்பட வேண்டும்.
குறைந்தபட்சம் பொதுவான விளக்கங்களை கொடுத்தால் கூட போதும். மேலோட்டமாக இந்த சூரா என்ன சொல்ல வருகிறது, இந்த சூரா நமக்கு எதை கற்றுத் தருகிறது, இது ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம், சூரத்துல் ஃபாத்திஹாவை எவ்வாறா என்னாலாவது இந்த முறையில் நாம் கற்றுக்கொண்டிருப்போமா? அல்லாஹ் நாடினால் கற்றுக்கொள்வோம். சூரத்துல் ஃபாத்திஹா முதல் விஷயம், ஃபயகூலு லஹு மஸலன், சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி சொல்கிறார்கள். இதற்கு என்னவென்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது? ஃபாத்திஹா என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. என்ன ஃபாத்திஹா? தொடக்கம், அதாவது துவக்கம். ஃபாத்திஹா என்றால் என்ன? துவக்கம், முகப்பு, திறப்பது. எதனால் இதற்கு ஃபாத்திஹா? ஏனெனில் இதை கொண்டுதான் மகத்துவமிக்க குர்ஆன் துவங்கப்பட்டது. இதை கொண்டுதான் அந்த முஸ்ஹஃபை திறந்தால் நமக்கு வரக்கூடிய முதல் சூரா என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா, துவக்கம். அதனால் தான் இதற்கு சூரத்துல் ஃபாத்திஹா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக வேறு எதற்காக இதற்கு துவக்கம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது? யார் அறிந்திருக்கிறார்கள்? அஹ்சன், தொழுகை. தொழுகையிலும் துவக்கம் எது? சூரத்துல் ஃபாத்திஹா. அதனால் இதற்கு துவக்கம் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது. யாருக்கெல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய வெவ்வேறு பெயர்கள் தெரியும்? தெரிந்தவர்கள் பதில் சொல்லலாம். உம்முல் கிதாப், ஷேக் சொல்கிறார்கள். இதற்கு பெயர்களில் வரும்போது நிறைய பெயர்கள் இருக்கிறது. அதில் ஒன்று உம்முல் கிதாப், வேதத்தின் தாய். உம்முல் கிதாப், தலையாய புத்தகம். அதே போல் வல் ஹம்து என்ற பெயர் இருக்கிறது, அல் ஹம்த் என்ற பெயர் இருக்கிறது. அல் ஹம்த் ஏன் என்ன சொல்லுவோம்? மறந்து போயிடுச்சு எல்லாருக்கும் மறந்து விட்டதா? அல்ஹம்து சூரா, சூரா ஃபாத்திஹா என்றது இது இப்போது இந்த காலகட்டத்தில், நவீன காலகட்டத்திற்கு பிறகுதான் நமக்கே தெரிந்தது. நம் சிறு பருவத்திலிருந்து நமக்கு சொல்லுவார்கள். இந்த சூராவுடைய பெயர் சொன்னால் என்ன சொல்லுவார்கள்? அல்ஹம்து சூரா, அல்ஹம்து சூரா. அடுத்ததாக இதற்கு வேறு என்ன பெயர் இருக்கிறது? மிக முக்கியமான பெயர் அஸ்ஸப்உல் மசானி, அந்த 7 வசனங்கள். அஸ்ஸப்உ அல் மசானி என்று சொல்லுவார்கள், அந்த 7 வசனங்கள். அதே போல் வல் காஃபியா, இதற்கு இன்னொரு பெயர் காஃபியா. காஃபியா என்றால் எல்லாவற்றிற்கும் போதுமானது. எல்லாவற்றிற்கும் எது போதுமானது? சூரத்துல் ஃபாத்திஹா போதுமானது. நாம் அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, நேரடியாக வார்த்தைகளுடைய விளக்கங்களுக்கு செல்கிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒவ்வொரு முறையும் ஓதுகிறோம். இஃப்ததஹ சூரத்து பில் பஸ்மலா, பஸ்மலா என்பதை கொண்டு ஆரம்பம் செய்கிறார்கள். ஏன்? நாம் ஹத்தா நப்தா வ நஸ்தஃப்திஹ அமாலனா வ அக்வாலனா, ஆரம்பம் செய்து நம்மளுடைய வார்த்தைகளையும் நம்முடைய செயல்களையும் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி அடுத்ததாக அர் ரஹ்மான் அர் ரஹீம். பிஸ்மில்லா என்பது தெரியும், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன். ஏதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்கிறோம். அப்படியானால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் பெயரை கொண்டு இந்த செயலை செய்கிறேன், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு இங்கே செல்கிறேன், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு இதை போடுகிறேன். இவ்வாறு அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்னால் என்ன? அல்லாஹ்வின் அடியார்களே, ஒவ்வொரு முறையும் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதை நாம் ஓதிக்கொண்டுதான் இருக்கிறோம், பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இந்த ரஹ்மான் அர் ரஹீமை மிக சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த இரண்டும் அல்லாஹ்வின் திருநாமங்கள், அல்லாஹ்வின் பெயர்கள். எழுதிக் கொள்ளுங்கள். இந்த இரண்டும் பெயர்கள். எழுத கற்றுக்கொள்ளுங்கள், எழுதுங்கள். எழுத 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 விஷயங்களை நம்மால் குறைந்தபட்சமாவது சுருக்கமாகவாவது நாளை மதியானம் இப்போது சென்று விட்டால், வீட்டுக்கு சென்று விட்டால் என்ன படித்தோம் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுவதற்கு நண்பன் யார்? நீங்கள் எழுதினதுதான். நாம் எந்த அளவிற்கு புரிந்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு நண்பன் யார்? நீங்கள் எழுதினதுதான். அதனால் எழுதுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. அடுத்ததாக அர் ரஹ்மான் ரஹீம் என்றால் இது இரண்டும் அல்லாஹ்வின் பெயர்கள்.
எப்படிப்பட்ட பெயர்கள், திருப்பெயர்கள் எதிலிருந்து மருவி வந்திருக்கிறது? ரஹ்மா என்ற வார்த்தையிலிருந்து மருவி வந்திருக்கிறது. ரஹ்மா, ரஹ்மா என்றால் கருணை. ரஹ்மா என்றால் அருள், கருணை. இந்த வார்த்தைகள் வரும். இதிலிருந்து 2 பெயர்கள் வந்திருக்கிறது. என்ன? அர் ரஹ்மான், அர் ரஹீம். இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதையும் சொல்கிறார்கள். ஃபஹுமா இஸ்மானி வ வஸ்ஃபானி. இது 2 பெயர்கள், இது 2 பண்புகளையும் குறிக்கின்றது. நாம் ரஹ்மான் என்றால் அந்த கருணையை அளவிற்கு மீறி சொல்வது. அதாவது சாதாரண அளவல்லாது அளவு கடந்த ரஹ்மத், அளவு கடந்த கருணை, அளவு கடந்த அருள். அதற்கு என்ன பெயர்? ரஹ்மான். இவ்வாறு அளவு கடந்து என்று சொல்லும் பொழுது ஒரு நிலையில் அல்லாது, அந்த அளவில் மட்டும், இந்த இடத்தில் அல்லாது அளவு கடந்து இருக்கக்கூடிய ரஹ்மத், எண்ணற்ற கருணை, அளவற்ற அருளாளன், அந்த அளவற்ற கருணையாளன். அது முக்கியமாக எப்படிப்பட்ட அந்த கருணை? எல்லா ஜீவராசிகளின் மீதும் இருந்திருக்கும், எல்லா படைப்புகளின் மீதும் அல்லாஹ்வுடைய இந்த கருணை இருக்கும். அதனால்தான் அவன் ரஹ்மான். அவனது அனைத்து ஜீவராசிகளின் மீதும், அவனுடைய படைப்பினங்கள் என்றால் அவன் அல்லாத அனைத்தும் அவனுடைய படைப்பினங்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஹலாயிக் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் மீதும், அனைத்து உயிரினங்கள் மீதும், அனைத்து படைப்பினங்கள் மீதும் அவனுடைய கருணை இருக்கும். அப்படி என்றால் அவன் யார்? ரஹ்மான். அப்படி ரஹீம் என்றால் என்ன? இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வின் அடியார் ஷேக் சொல்கிறார்கள், இந்த எல்லா படைப்பினங்களின் மீதும் அந்த அளவற்ற அந்த அருள், அந்த கருணை துனியாவிலே எல்லா படைப்பினங்கள் மீது இருக்கும். மறுமையில் கவனியுங்கள், ஆகிரத்தில் அது முஃமின்களுக்கு இருக்கும், முஃமின்களுக்கும் இருக்கும். சரி, ரஹீம் என்றால்? ரஹீம் என்றால் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் மறுமை நாளில் முஃமின்களுக்கு மட்டும் இருக்கக்கூடியது. ஏனெனில் கவனியுங்கள், அல்லாஹ்வுடைய படைப்பு தான் எல்லாம் இருக்கும் என்றால், அவன் ரஹ்மான் என்றால் அவனுடைய ரஹ்மத் என்பது எல்லோருக்குமானதாக இருக்கின்றது. அவன் ரஹ்மான் என்று சொன்னால் அப்படி என்றால் என்ன? எல்லா படைப்பினங்களுக்கும் அவனுடைய கருணை இல்லாமல் இந்த பூமியில் அவர்களால் வாழ முடியாது. அல்லாஹ்வின் அடியார்களே, அது எப்பேற்பட்ட ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சரி, பூமியிலே நாம் சொல்லுவோம் அல்லவா, இவ்வளவு தவறு செய்கிறார், அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார், ஆனால் நன்றாக வாழ்கிறார். அல்லாஹுடைய கருணை, அல்லாஹுடைய ரஹ்மத் என்பது ஒன்று இல்லாமல் இருந்தால் பொசுங்கி இருப்போம். இந்த பூமி, இந்த ஜீவராசிகள், இந்த படைப்பினங்கள் இந்த பூமியில் தம்பட்டம் அடித்துக் கொண்டு, இந்த பூமியில் பெருமை அடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, அல்லாஹ் சகிப்பு, அல்லாஹ் அதை பொறுத்துக் கொள்கிறான் அந்த விஷயங்களை. மேலும் அவனுடைய ரஹ்மத் இந்த எல்லா ஜீவராசிகளின் மீதும் இருக்கின்றது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதுவே ரஹீம் என்றால் முஃமின்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக மறுமை நாளில் ரஹீம் என்பார் என்று சொன்னால் முஃமின்கள் என்ற இந்த விஷயம் வர வேண்டும். ரஹ்மான் என்று சொன்னால் அளவற்ற அருளாளர், அவனுடைய ரஹ்மத் அடையாத யாரும் இருக்க முடியாது. உண்மை. எனில் அவன் ரஹ்மான், அவன் ரப்பா. அவன் அது குறிப்பிட்ட ஒரு மக்களுக்கு அல்ல, அவன் ரப்பு. அவன் யாருக்கு ரப்பு? அவன் படைப்பு, இந்த முழு மலக்கூத், இந்த அனைத்து ஜீவராசியம், அனைத்து அண்ட சராசங்களும் யாருக்குரியது? யாரின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது? அப்படி என்றால் ரஹ்மான் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது வெறுமன முஸ்லிம்கள் என்பதை நாம் சுருக்கிவிடக் கூடாது. கருணை என்று சொல்ல வரும் பொழுது, அந்த அருள் என்று சொல்ல வரும் பொழுது நமக்கென்று மட்டும் சுருக்கி விடுவது கூடாது. அது எல்லாவற்றுக்குமானது, எல்லா ஜீவராசிகளுக்குமானது, எல்லா படைப்பினங்களுக்குமானது. இந்த படைப்பினங்களின் மீது அல்லாஹ்வின் கருணை அடையாத யாருமே இருக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். அதுவே ரஹீம் என்று சொன்னால், அல்லாஹ்வை ரஹீம் என்று சொன்னால் இந்த இடத்திலே சொல்கிறார்கள், ذُرْ رَحْمَةٍ لِلْمُؤْمِنِينَ يَوْمَ الْقِيَامَةِ, மறுமை நாளில் முஃமின்கள் மீது அந்த பிரத்யேகமாக அவர்கள் மீது கொள்ளக்கூடிய அந்த கருணை, அல்லாஹுக்கு இணை வைக்காது ஈமான்தாரிகளாக இருப்பவர்களுக்கு
அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. இந்த விளக்கத்தில் தான் பெரும்பாலான உலமாக்கள் இருக்கிறார்கள். வலில்லாஹி அஸ்ஸ வஜல் அஸ்மாஉன் யதஸம்மா பிஹா. மேலும் நம்ம எல்லாரும் தெரிந்திருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு பெயர்கள் பெண்கள் இருக்கிறது. அந்த பெயருக்கு அல்லாஹ் அவனுக்கே பெயர் சூட்டி இருக்கிறான் ரப்பல் ஆலமீன். அதே போல சிஃபத்துகள் என்றால் என்ன? பண்புகள், அட்ரிபியூட்ஸ், வர்ணனைகள். அவனுக்கு சிஃபத்துகள் இருக்கிறது. இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒருவர் அல்லாஹ்வை முழுவதுமாக வணங்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வை முழு மனதோடு முழு கல்வியோடு அவனை வணங்க வேண்டும் என்றால் அவனை என்னுடைய மகத்துவத்தை தெரியாது எப்படி வணங்க முடியும்? அதனால் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் பெயர் பண்புகள், இந்த திருநாமங்கள், சிஃபத், அல்லாஹ்வின் அஸ்மா சிஃபாத்தை படிக்காது ஒருவரால் அல்லாஹ்வை, அதாவது முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு வணக்க வழிபாட்டை ஒருவரால் நிலைநிறுத்த முடியாது. ஏன்? ஏனெனில் அவருக்கு அல்லாஹ்வை பற்றின அந்த கல்வி குறைவு. இதனால் தான் கவனியுங்கள். சரி, நாம் தான் தௌஹீதை படித்தோமே, இதற்கு யார் பதில் சொல்லுவா? ஏற்கனவே கூறியிருக்கிறேன், நாம் தான் தௌஹீதை படித்துக் கொண்டே இருக்கிறோமே. எல்லாம் நம் பள்ளி ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து இன்று வரை நாம் தொடர்ந்து படித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தலைப்பு என்ன? தௌஹீத். கவாயிதுல் அர்பாவில் ஆரம்பித்து, சலாசத்துல் உசூல் ஆரம்பித்து, நவாக்கிதுல் இஸ்லாம், ரமதானிலே கிதாபு தௌஹீத், எல்லா நேரங்களிலுமே நாம் தௌஹீதையே படித்து வந்திருக்கிறோம். சரி, அல்லாஹை பற்றி தெரிந்து கொண்டோம் என்று சொல்லுவோமா? இதை சுருக்கமாக சொல்லலாம், ஒற்றை வரியில் சொல்லலாம். நாம் இவ்வளவு நேரம் இவ்வளவு காலம் நாம் படித்துக் கொண்டிருந்தது அல்லாஹ்வின் மீது நமக்குள்ள அந்த உரிமை, அல்லாஹ்வின் உரிமை நம்மிடம் இருக்கின்றது. அதை தான் நிலைநிறுத்தினோம். அதுதான் முதலில் நிலைநிறுத்த வேண்டும். அதுதான் தௌஹீத். ஆனால் அதற்கு அடுத்தது மிக முக்கியமான விஷயம் என்றால் அல்லாஹ்வை பற்றி படிப்பது என்பது வேறு. தௌஹீத், இத்தனை விஷயங்கள் நாம் பார்த்தது, இத்தனை விஷயங்கள் நாம் செய்தது எல்லாம் அவன் நமக்கு விட்டித்த முதல் கட்டளை. அந்த கட்டளையை முதலில் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும், அந்த தௌஹீதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால் தான் முதலில் தௌஹீதுடைய விஷயங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த தலைப்பாக நாம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகரும் பொழுது அல்லாஹ்வை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய திருநாமங்களை, பெயர் பண்புகளை பற்றி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் மட்டும்தான் அல்லாஹ்வை முழுமையாக நாம் அறிய முடியும். அவன் நமக்கு என்ன விஷயங்களை அவன் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறானோ அந்த முழுமையை நம்மால் அறிந்து அதன் பால் அவனை அழைக்க வேண்டும், அதன் பால் அவனை பார்த்து சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நேரத்தில் தேவைப்படக்கூடிய நமக்கான துஆவை அதற்கான பெயர் பண்புகளை கொண்டு அவனை அழைக்க வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த விஷயங்களை படிக்காமல் நிலை பெறாத அல்லாஹ்வின் அடியார்களே. அடுத்ததாக ஷேக் சொல்கிறார்கள், இந்தவாறு அல்லாஹ் தனக்கு பெயர்களை சுட்டுகிறான், தனக்கு பண்புகளை சுட்டுகிறான் என்றால் எப்படி, எந்த அடிப்படையில்? இது மிக முக்கியமான விஷயம், கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்தில் வழிகெட்டவர்கள் தான் ஏராளம், பல பேர். அதை ஷேக் இடத்தில் பதிவு செய்கிறார்கள். கவனியுங்கள், அந்த பெயர் பண்புகள், முதல் விஷயம், பெயர் பண்புகளில் ஒரு மிக முக்கியமான ஒரு சட்டத்தை இங்கே நிறுவுகிறார்கள் ஷேக் அரஃபாத். பெயர் பண்புகள் வரும்புடைய விஷயத்தில் அல்லாஹ் ஒரு பெயர் பண்புகளை குறிக்கின்றான் என்றால் அந்த பெயர் பண்புகள் அனைத்தும் அவனுடைய மகத்துவத்திற்கு தக்கவாறு, அவனுடைய மகிமைக்கு தக்கவாறு, அவனுடைய மகத்துவத்திற்கு தக்கவாறு அந்த பெயர் பண்புகள் இருக்கும். ஒரு பெயரை சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய பெயரையும் பண்பையும் சொல்லும் பொழுது, அந்த பெயரோடு மனிதர்களுடைய அந்த பண்போடு, மனிதர்களுடைய பண்போடு ஒப்பிட்டு பார்ப்பது ஹராம். அல்லாஹ் செவிமடுக்கக்கூடியவன் என்றால் அந்த செவிமடுப்பு நமதும் ஒன்றா? ஹராம். இவ்வாறு தஷ்பீஹ் செய்வது ஹராம். இவ்வாறு தஷ்பீஹ் செய்வது, இவ்வாறு நாம் ஒப்புமை செய்தால், ஒப்புமை செய்வதே தவறு என்றுகிறோம். இவ்வாறு செய்வதே பாவம், தஷ்பீஹ் செய்ய முடியாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர். அவனை போன்று எந்த விஷயம் எதுவும் கிடையாது, அவனுக்கு போன்றது எதுவும் இல்லை என்பதுதான் நம்முடைய அடிப்படை. அப்படி என்றால் எப்படி நாம் அவனை போன்றது எதுவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான், அவனோடு எப்படி நம்மை ஒப்புமை செய்வோம்? இன்னொரு பக்கம் வருவார்கள், ஒப்புமை செய்கிறோம் அல்லவா, இவ்வாறு ஒப்புமை செய்வது ஹராம்
என்று சொல்கிறோம். இவ்வாறு இந்த பெயர் பண்புகளை நாம் கேட்டாலே ஒப்புமை செய்வதற்கு தேவையாக வருகிறது. ஏனெனில் செவிமடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான், நாமும் தானே செவிமடுக்கிறோம். அப்படி என்றால் நாம் அல்லாஹ்வை நம்மோடு ஒப்புமை செய்வதுவாறு வருகிறது. அதனால் இந்த பண்புகளை மறுத்து விடுவோம். இதுவும் ஹராம். இதற்கு பெயர் என்ன? தஅதீல். இதற்கு பெயர் என்ன? தஅதீல். பல விஷயங்களை ஏதாவது ஒரு வியாக்கியானம் பேசி அல்லாஹ்வின் பெயர் பண்புகளை தனக்கு இந்த பெயர் இருக்கின்றது, தனக்கு இந்த பண்புகள் இருக்கின்றது என்று சொல்கிறான் ரப்புல் ஆலமீன். ஆனால் இவர்களோ இந்த பண்புகளை நீர்த்தடைய செய்வது, நீர்த்து போக செய்வது, இந்த பண்புகளுக்கு ஏதோ எந்த விதமான ஒரு சத்தியமும் ஒரு விளக்கமும் இதற்கு ஒரு உள்ளுமையும் இல்லாமல் ஆக்குவது. அல்லாஹ் சொல்கிறான், நான் செவிமடுக்கக்கூடியவன், நான் கேட்கக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். பல பண்புகளை பேசுகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆனால் இந்த பண்புகளை என்ன செய்வது? ஏன்? அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பெயர் உங்களும் பண்புகள் தான் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தையும் அல்லாஹ்வுடைய மகிமையையும் அல்லாஹ்வுடைய அவனுடைய ஜலாலத்தையும் நமக்கு விளக்கும் என்றால் அந்த பெயர் பண்புகள் தான். அவனை பற்றி படிப்பது என்றால் இதுதான். இதையே ஒருவர்கள் வழிகேட்டில் இருந்தார்கள் என்றால் அல்லாஹ் என்ற அந்த ரப்பை எவ்வாறு மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள முடியும்? எப்படி அல்லாஹ்விற்கு பயப்பட முடியும்? ஏதோ பெயர் பண்புகள் விஷயம் சாதாரண விஷயமாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். பெயர் பண்புகள் விஷயத்தில் தான் பல வழிகேடுகள் ஊடுருவனது இஸ்லாத்தில். இதற்காகவே பல புத்தகங்கள் எழுதப்பட்டது, பல வழிகட்ட கொள்கைகள் உருவானதும் இந்த பெயர் பண்புகள் விஷயத்தில். ஏனெனில் பெயர் பண்புகள் என்பது அல்லாஹ்வின் மகத்துவத்தையும் அல்லாஹ்வின் உள்ளமையும் அல்லாஹ் யார் என்பதை அல்லாஹ் நமக்கு இந்த பெயர் பண்புகள் மூலமாகத்தான் நமக்கு கற்றுத்தந்தான். இதை ஒருவன் தவறான வழிகேடு இருக்கிறான். அந்த வழிகேடு எப்படி வரும்? அதுதான் சொல்கிறார்கள் ஷேக். ஒன்று தஷ்பீஹ், ஒப்புமை செய்வது. மற்றொன்று தம்சீல், அதாவது இந்த பண்பை போல இருக்கின்றது என்று ஒப்புமை செய்வது. தம்சீல் இது என்னவென்றால் இதுவும் ஏறத்தாழ ஒப்புமை செய்வது. ஆனால் இது மிகவும் மிகவும் சுப்ஹானல்லாஹ் அளவு கடந்த ஒப்புமை. அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக அப்படியே இவர்தான் அல்லாஹ், இதுதான் அல்லாஹ், அதாவது இருக்கக்கூடிய அனைத்து பண்புகளையும் சேர்த்தே அல்லாஹோடு ஒருவரை இவர் என்று சொல்வது. அந்த பண்புகளை இவ்வாறு தம்சீல் செய்வது இதுவும் ஹராம். அடுத்ததாக நாம் ஏற்கனவே சொன்னோம் தஅதீல், பெயர் பண்புகளை நீர்த்து போக செய்வது. அல்லாஹ் ஒரு பெயர் பண்புகளை சத்தியமாக அங்கே சொல்கிறான். ஆனால் இவர்களோ இல்லை இல்லை இது இருக்கின்றது, ஆனால் இதற்கான நீங்கள் அந்த விளக்கம், அதை படித்த ஒன்று விளக்கம் வருகிறது அல்லவா, நமக்குள் நம்முடைய மூளையில் ஒரு விளக்கம் வருகிறது அல்லவா, நம்முடைய கல்வியில் ஒரு விளக்கம் வருகிறது அல்லவா, அந்த விளக்கத்தை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? ஏனால் அது அல்லாஹ்வை மனிதர்களோடு ஒப்புமை செய்வது போல் ஆகிவிடும் என்ற இந்த வழிகேட்டை சொல்வது. சரி, அல்லாஹ்வுடைய ஒப்புமை செய்து ஆயிடும் என்றால் உங்களை யார் அல்லாஹ்வோடு ஒப்புமை செய்ய சொன்னது? அல்லாஹ்வோடு ஒப்புமை செய்யக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சொன்ன பெயர் பண்புகளை மறுப்பீர்களா? அதற்கான விளக்கங்களை நீர்த்து போக செய்வீர்களா? ஹராம். இதுதான் நல்லது செய்கிறேன் என்ற பெயரில் வழிகிடுவது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, அதனால் தான் கவனித்துக் கொள்ளுங்கள். அறிவை முன்னிறுத்தினால் வழிகேடு. குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் முன்னால் யார் ஒருவர் தன்னுடைய அறிவை முன்னிறுத்துகிறாரோ, குர்ஆனிற்கும் சுன்னாவிற்கும் சத்தியத்திற்கு முன்னால் அறிவை முன்னிறுத்துபவர் வழிகேடாகி விடுவார். அறிவை நிறுத்தி அந்த அறிவை கொண்டு குர்ஆன் சுன்னாவை புரிந்து கொள்வது அல்ல. நம்முடைய அறிவு குர்ஆன் சுன்னா என்ற சத்தியத்திற்கு பின்னால் இருந்தால் மட்டும்தான் அது சரியான முறையில் அமையும். இங்கே பாருங்கள், ஏன் இந்த பெயர் பண்புகளுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை என்று எந்த அர்த்தம் இல்லை என்று சொல்கிறீர்கள்? ஏனெனில் இப்படி ஆகிவிடும், இதை எடுத்துக்கொண்டால் அப்படி ஆகிவிடும், இதை இப்படி புரிந்து கொண்டால் இப்படி ஆகிவிடும் சொல்வதற்கு நாம் யார்? அல்லாஹ் ஒரு பண்பு இருக்கிறது என்றால் அவ்வளவுதான். அந்த பண்பை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். ஆனால் அதே சமயம் நாம் என்ன செய்ய மாட்டோம்? ஒப்புமை செய்ய மாட்டோம். இல்லை, ஒப்புமை செய்வதாக வந்துவிடும். யார் உங்களை ஒப்புமை செய்ய சொல்கிறார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்ற எதுவும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், நான் ஒப்புமை செய்யவில்லையே. செவிமடுக்கிறான், எடுத்துக்காட்டாக செவிமடுக்கிறான் என்ற ஒரு பெயர் மனிதனும் அதிலே கலந்திருக்கிறான், மனிதனும் அதில் பங்கிருக்கிறது அல்லவா? ஆமாவா இல்லையா?
சரி, மனிதனும் பங்கு. அதற்காக மனிதன் அந்த தெருவிலே நின்று பேசுவதை தான் எனக்கு கேட்கும், அந்த பக்கத்து தெருவில் பேசுவது எனக்கு கேட்காது என்ற இந்த ஹக்கீகத்தை அல்லாஹுடைய செவிமடுப்பு என்ற பெயர் பண்போடு பொருந்திக் கொள்வீர்களா? அல்ல. இந்த மனது நமக்குள் வந்தாலே இது வழிகேடு என்பதை உலமாக்க சொல்றார்கள். அல்ல, அப்படி அல்ல. ஒரு பெயர், அந்த வார்த்தை மனிதர்களோடும் கலந்து மனிதர்களுக்கும் பங்கிருக்கிறது, அல்லாஹும் அந்த பண்பு தனக்கு இருக்கிறது என்று சொன்னால், அப்படி நமக்கும் இருப்பதினாலேயே நாம் அல்லாஹோட ஒப்புமை செய்கிறோம் என்றது வராது. அந்த வார்த்தையிலே நாம் பங்கு கொள்வது என்பதாலே அல்லாஹோட சிஃபத்துகளோடு நம்மை ஒப்புமை செய்கிறோம் என்ற அந்த விஷயம் வராது. புரிகிறதா? மிக முக்கியமான விஷயம், சட்டம். எல்லா நேரத்திற்கும் அந்த பெயரை பார்த்தவுடன் அல்லாஹ்வோட ஒப்புமை செய்தது. எனக்கும் பெயர் கேட்கும் திறன் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கும் கேட்கும் திறன் இருக்கும். அப்படி என்றால் நாங்கள் 2 பேரும் ஒண்ணா? யார் இதெல்லாம் சொன்னது உங்களுக்கு யார் இதை கற்றுத்தந்தால்? ஏன் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் ஏன் இவ்வளவு விஷயமாக பேசுகிறோம் இந்த சிஃபத்துகளை பற்றி? இன்று எந்த ஆகிவிட்டது என்றால், இணை வைப்பாளர்கள், அல்லாஹிற்கு இணை வைக்கக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு போய்விட்டார்கள் என்றால், பெயர் பண்புகளை மறுத்து. யாராவது சொல்ல முடியுமா? பெயர் பண்புகளை இவ்வாறு மறுப்பதினால், பெயர் பண்புகளை வழிகேடு ஊடுருவினால் என்ன நடக்கும்? அதனுடைய அந்த தீமைகள் என்ன சமுதாயத்தில்? தெரிந்தவர்கள் சொல்லலாம். இவ்வளவு நான் சொன்ன இந்த விஷயங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய மகத்துவம் இல்லாமல் ஆகிவிடும். எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்றால், மடச்சடங்களை போல். சுப்ஹானல்லாஹ், இந்த இவ்வாறு பேச தெரியாத ஒன்றையா நீங்கள் வணக்க வழிபாடு வணக்கஸ்தாலியாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏன்? சிலையாக இருந்தால் அதால் பேச முடியாது. ஆனால் மகத்துவமிக்க ரப்புல் ஆலமீன் அவன் பேசுவான். இப்படி ஒவ்வொரு பெண் பண்புகளையும் நீங்கள் மறுத்தார்கள் என்றால், அல்லது மறுப்பது என்றால் அந்த பண்புகளுக்கு அதனுடைய உண்மையான விளக்கங்களை நீர்த்து போக செய்தார்கள் என்றால் என்னவாகும்? நம் மனதில் என்னவாகும்? அல்லாஹ் என்ற அந்த கட்டமைப்பை சிதைப்பார்கள். எதற்கு பயப்படணும்? யாருக்கு நான் பயப்படணும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். சுப்ஹானல்லாஹ். நான் சொல்ல வருவது புரிகிறதா இல்லவா? எல்லா விஷயங்களோடும் கலந்திருக்கிறது. இது ஒரு பண்பு மட்டுமல்ல. இதனால்தான் இந்த வழிகேடு வந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படி வந்துவிட்டான் என்றால் இந்த பூமியில் எல்லா பாவங்களையும் செய்து கொண்டிருப்பான், மார்க்கசாலி என்று சொல்வான். ஆனால் அல்லாஹ்வின் அந்த உள்ளமை மீதும் அல்லாஹ்வின் மீது அந்த பயம் அவரிடம் இருக்காது. ஏன்? அவன் என்ன அல்லாஹ் தன்னை எவ்வாறு என்று சொன்னானோ, சத்திய மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் அந்த சத்தியத்திலேயே தொடர்ந்து பயணிப்பார்கள். தான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னானோ அதே இல்லை என்று சொல்கிறானே அவன். அப்படி இருந்தால் எப்படி பயப்படுவான்? அப்படி இருந்தால் எவ்வாறு அவன் அல்லாஹ்வை அஞ்ச முடியும்? அஞ்ச முடியுமா? இதனால் தான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். சில உலமாக்கள் நமக்கு கூறுவது போல், இந்த பெயர் பண்புகளிலே மாபெரும் வழிகேடை உடையவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை இப்போது நான் சொல்ல விரும்பவில்லை. லாக்கின் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இது மிக முக்கியமான விஷயம் அல்லாஹ்வின் அடியார்களே. அதனால் தான் இந்த இடத்தில் சொல்கிறார்கள், பெயர் பண்புகள் விஷயத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தஷ்பீஹ் வ தம்சீல் வ தஅதீல் வ தகீஃப். 4வது விஷயம், முதலில் தஷ்பீஹ், ஒப்புமை செய்து கொள்ள கூடாது. பின்பு தம்சீல். தம்சீல் என்றால் எக்ஸாக்ட் கம்பேரிசன், அதாவது அப்படியே அவனிடம் என்ன இருக்கிறதோ அது அப்படியே எனக்கும் இருக்கிறது என்று எல்லா வகையிலும் கம்பேர் செய்வது, அதுதான் தம்சீல். ஏறத்தாழ இது இரண்டும் நெருக்கமான வார்த்தைகள். 3வது தஅதீல், நீர்த்து போக செய்வது, அதோடைய அர்த்தங்களை மறுப்பான் பண்புகளை. 4வது தகீஃப், ஏன், எப்படி என்ற இந்த கேள்விகளை கேட்பது. அந்த எப்படி என்பதை அல்லாஹ்வின் அடியார்களே, ஒவ்வொரு பண்பும் ஒவ்வொரு பெயர்களும் அல்லாஹ்வை பற்றி இந்த படிக்கக்கூடிய விஷயங்களை எப்படி என்பதை தெரிந்து கொள்ள முயலாதீர்கள். அந்த கல்வி அல்லாஹ் நம்மிடம் தரவில்லை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவனுடைய மகத்துவத்திற்கு தக்கவாறு, அவனுடைய மகிமைக்கு தக்கவாறு அந்த விஷயத்தில் அந்த பெயர்களிலோ பண்புகளிலோ எவ்வித குறைபாடும் அல்ல. அது முழுமையானது.
அதற்கு எந்த விதமான ஒரு குறையும் அல்லாது. முழுமை என்றால் அதுதான் முழுமையான பெயர் பண்புகள், அதில் எந்த குறையும் இல்லை என்ற இந்த அடிப்படையை மட்டும் கற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டும் இந்த பூமியில். ஏனெனில் எப்படி, ஏன், அந்த கேள்வி எத்தனை முறை கேட்டாலும் அதற்கு பதில் இல்லை. ஏனெனில் அதை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரவில்லை. இஸ்தவா அலா அர்ஷிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 வானங்கள் மீது உயர்ந்தான் என்றால் அவன் உயர்ந்திருக்கிறான், அவன் உயர்ந்து விட்டான் என்பது நாம் ஈமான் கொள்ள வேண்டும். எப்படி உயர்ந்தான்? இந்த கேள்வி கேட்பது என்ன? பித்அத். என்னது பித்அ? யார் சொன்னா இதை? யார் இந்த கூற்று சொன்னது? யார்? அல்-இஸ்திவாஉ மஅலூமுன். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தான் சொன்னார்கள், இந்த இஸ்திவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 வானங்கள் மீது உயர்ந்திருக்கிறான் என்பது நாம் எல்லோரும் அறிந்தது. கவனியுங்கள், அறிந்தது. பின்பு வல் ஈமானு பிஹி வாஜிபுன், அதை நம்புவது, அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான் என்பதை நம்புவது நம் மீது கடமை. வ கைஃபியத்துஹா மஜ்ஹூல், அவன் எவ்வாறு உயர்ந்திருக்கிறான் என்பது நமக்கு சொல்லித் தரப்படவில்லை. அதை பற்றி கேள்வி கேட்பது வஸ்ஸுஆலு அன்ஹா, அதை பற்றி கேள்வி கேட்பது பித்அத். எழுதிக் கொள்ளுங்கள், அடிப்படை. இஸ்திவா, அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். ஏன் இந்த பண்பை மறுத்தால் என்னவாகும்? அல்லாஹ் எல்லா இடத்துல இருக்கிறான், தூணுல இருக்கிறான், துரும்புல இருக்கிறான். அல்லாஹ் தூணுல இருந்து துரும்புல எடுத்துக்கிட்டு நீ எல்லா பாவத்தையும் பண்ணுவ. அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான். வஹ்தத்துல் வஜூத், நான் தான் அல்லாஹ்வாக இருக்கிறேன், அவர் தான் அல்லாஹ்வா இருக்கிறார். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இத்துணை வழிகேடுகள் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்கள் இந்த பெயர் பண்புகளில் இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கிறது அல்ல, சர்வ சாதாரணமாக மதரசாக்களில் இதெல்லாம் கற்றுத்தரப்படுகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த உம்மத் சர்வ சாதாரணமாக ஒன்றும் தெரியாத மழலைகளுக்கும் குழந்தைகளுக்கும் கல்வியை படிக்கக்கூடிய மதரசா பிள்ளைகளுக்கு இந்த நஞ்சுகளை விதைத்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். பண்புகளை மறுக்க சொல்லி கொடுத்து, பண்புகளை நீர்த்து போக செய்வதை கொண்டு, பண்புகளை இதோடைய விஷயத்தில் எப்படி கேட்டால் அல்லாஹை இவர்கள் பரிசுத்தமாக்கிறார்களாம். கேட்டால் இந்த வியாக்கியானத்தை பேசுவார்கள். எவ்வாறு? அல்லாஹை இவர்கள் பரிசுத்தமாக்கிறார்களாம். எப்படி பரிசுத்தமாக்கிறார்கள்? இந்த பண்புகளை எல்லாம் நாம் ஈமான் கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம ஏற்றுக்கொண்டுட்டா அல்லாஹ்வை நம்ம சிறுமைப்படுத்துவதை போல் ஆகிவிடும். எது சிறுமை? அவன் சொன்ன பண்புகளை இருக்கு என்று உறுதிப்படுத்துவது சிறுமையா? அவன் சொல்லுவதை மறுப்பது அவனை சிறுமைப்படுத்துவதா? இது சிறுமை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. ஏனெனில் இந்த 4 விஷயம் மிக முக்கியம். இந்த 4 விஷயம் மிக முக்கியமாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. கேட்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம். ஏன் இந்த விதத்தில் பெயர் பண்புகள் விஷயத்தில் இது மிக முக்கியமான சட்டம். அந்த சட்டத்தை இப்போது கொஞ்சம் அறிந்து கொண்டீர்கள். இதை கொண்டுதான் எல்லா பெயர் பண்புகளையும் நாம் பார்க்க வேண்டும். நாம் அணுகுவது இவ்வாறு தான். இந்த சட்டத்தை நாம் தெரிந்து கொண்டோம். இது முக்கியமான ஒரு வகுப்பு அல்லாஹ்வின் அடியார்களே. வெறும் இந்த வகுப்பை பொறுத்து மட்டுமல்ல, நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஷேக் இப்னு பாஸ் அவர்கள் சொன்ன இந்த பாடம் ஒவ்வொரு முஸ்லீமும் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே நாம் இருக்கிறோம். இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன அந்த முதல் விஷயம் சூரத்துல் ஃபாத்திஹாவை படிங்க எல்லாரும். அதுதான் சொல்ல வராங்க. முஸ்லீமா இருக்கிறன்னப்பா என்ன செய்யணும்? முதல்ல நீ என்ன பண்ணு? சூரத்துல் ஃபாத்திஹாவை படி. சூரா ஜல்சலால இருந்து சூரா நாஸ் வரைக்கும் குட்டி குட்டி சூரா. அந்த சூறால உன்னால முடிஞ்ச அளவு அந்த சூறாவை கொஞ்சம் சேர்த்துக்கோ. முடிந்தா எல்லாவற்றையும் எடுத்துக்கொள். சூரா ஃபாத்திஹாவை வைத்துக்கொண்டு சரியாக ஓதுவதிலிருந்து அதை மனப்பாடம் செய்வதிலிருந்து அதன் முக்கியமான விளக்கங்களை முதல் கொண்டு இதை நீ படித்து கொண்டால்
நீ மிக முக்கியமான ஒரு முதல் முஸ்லிம்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடத்தை நீ படித்திருக்கிறாய். அதில் வருவதுதான் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஃப்சீர். அதில் தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற ரஹ்மான் அர் ரஹீம் வரும் பொழுது அல்லாஹ்வின் பெயர் பண்புகள் விஷயத்தில் இத்துணை விஷயங்களை பார்த்தோம். ஏன் இதை சொன்னேன்? ஒரு நேரம் நாம் படித்துக் கொண்டே இருக்கும் பொழுது பாடத்தில் ஆழமாக செல்லும் பொழுது மறுபடியும் வெளியே வர வேண்டும். எந்த இடத்தில் இருக்கிறோம், இது மிக முக்கியமான ஒரு விஷயம். நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் நமக்கே நினைவிட்டுக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கவனியுங்கள், சொல்கிறார்கள் இது ஒரு புகழ், அல்லாஹ்வை புகழ் பாடுவது. ஹாதா ஸனாஉன் அஸ்னா பிஹி சுப்ஹானஹு வ தஆலா அலா நஃப்ஸிஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே ரப்புல் ஆலமீன் தன்னை புகழ்கிறான். ரப்புல் ஆலமீன் அனைத்து புகழத்திற்குரியவன் ரப்புல் ஆலமீன் தன்னை புகழ்கிறான். ஹாதா ஸனாஉன் அஸ்னா பிஹி சுப்ஹானஹு அலா நஃப்ஸிஹி. தன்னை புகழ்கிறான் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இந்த இந்த மாதிரியான எண்ணங்களில் இருந்து நாம் அதுதான் இந்த கேள்விகள் உலமாக்களிடம் கேட்கப்பட்டால் அல்லாஹ் தன்னை புகழ்கிறான் என்றால் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அல்லாஹ்விற்கு மட்டுமே உரித்தானது. அதனால் அவன் புகழ்கிறான். அவன் புகழுக்குரியவன். அதை நமக்கு கற்றுத்தருகிறான். அவனை புகழ வேண்டும் என்பதை நமக்கு அவன் என்ன செய்கிறான்? அதை கற்றுத்தருகிறான். இது மார்க்கம். அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதிலே நமக்கு கட்டளையிடுகிறான் லிஇபாதிஹி அன் யுஸ்னு அலைஹி. அவனை புகழ நமக்கு கற்றுத் தருகிறான். அவனை நமக்கு கட்டளையிடுகிறான். அதனால் நாம் புகழ்கிறோம். எதை புகழ்கிறோம்? அவன் நமக்கு தந்த அருட்கொடைகளை புகழ்கிறோம். அவருக்கு தெரியும் அல்லாஹ் எத்தனை அருட்கொடைகளை நமக்கு வழங்கி இருக்கிறான் என்பதை. இத்தனை வருடம் இந்த வயதிலே, இந்த அகவையிலே, இந்த பூமியிலே உயிரோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் அனைவர்களுக்கும் தெரியும் அவன் எப்பேற்பட்ட மகத்துவத்தை ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வெளிப்படையான அருட்கொடைகளாக இருந்தாலும் சரி, மறைமுகமான நமக்கு உள்ளே ஏற்படக்கூடிய அருட்கொடைகளாக இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் நாம் அல்லாஹ்வை புகழ வேண்டும். அதுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ்விற்கே உரியது. இதுதான் இதனுடைய அர்த்தம். இதைதான் போதிக்கிறோம் சூரத்துல் ஃபாத்திஹாவில். தொழுகையில் ஓதும்போது இந்த விளக்கம் நம்மிடம் வர வேண்டும். அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான் அவனை புகழ வேண்டும் என்பதை. அல்ஹம்துலில்லாஹ். அப்படி என்றால் இந்த ஹம்து என்றால் என்ன, ஷுக்ர் என்றால் என்ன? ஷுக்ர் என்பதை விட காட்டிலும் அல்ஹம்து என்பது மிகவும் மிகவும் பரந்த விளக்கத்தை உடையது. ஷுக்ர் என்பதை காட்டிலும் அல்ஹம்து என்பது மிகவும் பரந்த விளக்கத்தை உடையது, மிகவும் முக்கியமானது. ஃபல்ஹம்து யகூனு, என்ன வித்தியாசம் என்றால் கவனியுங்கள். ஃபல்ஹம்து யகூனு அலா நிஅமி வ கைரிஹா, அலா நிஅமி வ கைரிஹா பில் லிசானி வல் கல்பி. நாம் என்ன ஹம்திற்கும் ஷுக்ருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறோம் அல்லவா, அதற்கும் ஷுக்ர் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துவோமே, அதற்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஷுக்ர் என்றால் முக்கியமாக நிஅமத்துகள் கிடைக்கும் போது அல்லாஹ்வுக்கு நாம் என்ன செய்வோம்? நன்றி செலுத்துவோம், ஷுக்ர் செய்வோம் அல்லவா. அல்ஹம்து என்றால் எல்லா நேரங்களிலும் இதை சொல்வோம். அதனால்தான் நமக்கு ஏதாவது ஒரு பேரிடர் ஏற்படும் போது, நம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முசீபத் ஏற்படும் போது நாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நமக்குள் ஏதாவது ஒரு முசீபத் ஏற்பட்டால் என்ன சொல்வோம்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், கைர், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற அந்த வார்த்தை வரும். எப்போது வரும்? நல்ல விஷயத்திலும் வரும், இப்படிப்பட்ட நேரத்திலும் வரும். அதை தான் ஷேக் அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். அடுத்ததாக ரப்பு, அல்ஹம்துலில்லாஹி ரப்புல் ஆலமீன். என்னது அந்த ரப்புல் ஆலமீன்? அந்த ரப்பு என்றால் இதுவும் அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று, பெயர் பண்புகள், அல்லாஹ்வுடைய பெயர்களில் இதுவும் ஒன்று. என்ன? ரப். ரப் என்பது என்ன? அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்றானது ரப். வலா யதஸம்ம பிஹி கைரஹு. நாம் கவனியுங்கள், அவனை அன்றி வேறு யாரையும் அவன் ரப்பாக அவன் பெயர் சூட்டவில்லை, பெயர் சொல்லவில்லை. நாமும் செய்யக்கூடாது. இந்த விஷயத்தை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த ரப் என்பது தனித்துவமான ஒரு பெயர். அது யாருக்கானது? அல்லாஹ்வுக்கானது.
வஹுவல் முரப்பி ஜமீஅல் ஆலமீன பிநிஅம், என்ன வார்த்து படைத்து பரிபாலித்து வாற்றெடுப்பவன் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. யாரை? ஜமீஅல் ஆலமீன், இந்த அண்ட சராசங்கள் அகிலத்தை அனைத்தையும் அவன் அல்லாஹ். அதான் ஆலமீன் என்று சொன்னால் என்ன சொல்வார்கள்? அல்லாஹ் அல்லாத அனைத்தும், அதுதான் ஆலமீன். நாம் ஓதுகிறோமே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் அல்லாத அனைத்தும், அவன் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து. நீங்களா செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த பூமியை நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் கண்கரிசிவில் தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதா? எதுவும் இல்லை. இதுதான் அவன் ரப்பு. இதனால் தான் அல்லாஹ் ரப்பாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, ஷேக் சொல்கிறார்கள், ஷேக் அரஃபாத், எல்லாவற்றுக்கும் நியமத்தை வழங்கி அதனை படைத்து பரிபாலித்து அதை அண்ட சராசரி மாற்றி படித்துக் கொண்டிருக்கிறான். அதே போல் அதுகளுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் இருந்தும் அந்த தீமைகளை அப்புறப்படுத்துகிறான். ஒரு செடி வளர்கிறது என்றால் அதற்கென்ற தீமைகள் இருந்தால் அந்த தீமையை அப்புறப்படுத்துகிறான் ரப்புல் ஆலமீன், அது வளர்கிறது. இவ்வாறு இந்த அண்ட சராசங்கள் அனைத்தையும் பாதுகாப்பில் இருக்கின்றன. பாதுகாப்பில், அவனுடைய பாதுகாப்பில் தான் இருக்கின்றன. வளர்ப்பது என்றால் அதற்கு தீமை ஏற்படும் பொழுதும் அந்த தீமையிலிருந்து அந்த விஷயங்களை காக்கக்கூடியவன் ரப்புல் ஆலமீன். ஃபமா பினா மின் நிஅமத்தின் ஃபமின்ஹு, நமக்கு ஏதாவது ஒரு நியமத் என்பது ஒன்று இருந்தால் அது யாரிடமிருந்து? தாய் தந்தையிடம் இருந்தா? யாரிடமிருந்து? ஃபமின்ஹு சுப்ஹானஹு. அப்படி என்றால் ரப் என்றால் என்ன புரிந்து கொள்ளுங்கள். ஹுவல் மாலிக். மாலிக் என்றால் அரசன். மாலிக் என்றால் கவனியுங்கள், மாலிக். அல் காலிக், படைத்தவன், அனைத்தையும் சொந்தமாக்கி இருக்கக்கூடியவன். அல் மாலிக். அல் காலிக், படைத்தவன். வர் ரஸாக், வாழ்வாதாரங்களை வழங்கக்கூடியவன். அந்நாசிர், உதவி செய்பவன். அல் ஹாதி, நேர்வழி செலுத்துபவன். அல் முன்ஃபரித் பில் ஹல்கி வத் தத்பீரி வன் நிஅம். சுப்ஹானல்லாஹ், அதாவது தனித்துவமானவன். எப்படி? தன்னுடைய படைப்பினங்களை படைத்து பரிபாலிப்பதிலே, படைத்து வளர்த்து பரிபாலிப்பதில், ஆட்டி படைப்பதில் தனித்துவமானவன். அவன் மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்பவன் தான் ரப்பாக இருக்கிறான். இன்னும் சொல்கிறார்கள், இங்கே முக்கியமான ஒரு வரியை சொல்கிறார்கள் ஷேக் அவர்கள். வஅம்மது துஆஇல் மஸ்அலதி வல் இஸ்திஆனத்தில் மஷ்ரூஅ பிஸ்மி ரப். நம்ம இஸ்லாத்தில் பொதுவாக பெரும்பாலான நாம் கேட்கக்கூடிய துஆக்கள், அல்லாஹ் இன்னும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள், நாம் உதவி தேடக்கூடிய துஆக்கள் அனைத்துமே இந்த ரப் என்ற வார்த்தையை தான் நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஆமாவா இல்லையா? யா அல்லாஹ் என்பது எதிலே சேர்க்கிறோம்? நம் துவாவில் தான் யா அல்லாஹ். பல துவாக்களை எடுத்து பாருங்கள். எல்லா துவாக்களிலும், பெரும்பாலான துவாக்களிலும், பொதுவான துவாக்களிலும் துஆஉல் மஸ்அலா, அதாவது எனக்கு இதை தா, ரப்பி ஜித்னி இல்மா, இவ்வாறு கேட்கக்கூடிய துவாக்களாக இருக்கட்டும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அல்லாஹ்வுடைய தஃப்சீர். சுப்ஹானல்லாஹ், இந்த குர்ஆனின் தஃப்சீரை படிக்க ஆரம்பித்தால், அதிலே உள்ளே நுழைந்தால் அல்லாஹ்வின் அடியார்களே, அதில் கிடைக்கக்கூடிய அந்த நிஅமத்தும், அதில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமும் இந்த பூமியில் எத்துணை காசு பணத்தை தூக்கி வாரி இறைத்தாலும் நமக்கு கிடைக்காது. சொல்கிறார்கள் ஷேக் அவர்கள், பொதுவாக கேட்கக்கூடிய எல்லா துஆக்களும் சரி, அல்லாஹ்விடம் நாம் தேடக்கூடிய உதவிகளாக இருந்தாலும் சரி, அனைத்துமே பெரும்பாலான வார்த்தைகள் எதை சம்பந்தப்பட்டிருக்கிறது? ரப் என்ற வார்த்தை தான் சம்பந்தப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு வரி இது. அடுத்ததாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மாலிகி யௌமித்தீன். நாம் ஏன் இந்த தீன் யௌமித்தீன் என்று அல்லாஹ் சொல்கிறான்? யௌமுத்தீனுக்கு சொந்தமானவன் மாலிகி யௌமித்தீன். ஏன்? ஏற்கனவே கூறினோம். அது இல்ல, இதோ அதாவது அல் மாலிக், அனைத்தையும் சொந்தமாக்கினவன். அல் காலிக், படைத்தவன். அர் ரஸாக், வாழ்வாதாரங்களை வழங்கினவன். அன் நாசிர், உதவி செய்பவன். வல் ஹாதி, நேர்வழி செலுத்துபவன். அல் முன்ஃபரிது பில் ஹல்கி,
படைப்பதில் அவனுக்கு மட்டுமே உரித்தானவன், அவன்தான் படைக்கக்கூடியவன். அல் முன்ஃபரித் பில் ஹல்க் வத் தத்பீர், படைப்பது மட்டுமல்ல அதை பரிபாலிப்பவன். ஒன் நிஅம், அதாவது அந்த அருட்கொடைகளை வழங்குபவனும் அவன்தான். இவர் எல்லாம் யார்? ரப். இவன் தான் ரப். நாம் மாலிக் யௌமித்தீன், ஏன் தீர்ப்பு நாள், யௌமித்தீன் தீர்ப்பு நாளின் சொந்தக்காரன், தீர்ப்பு நாளின் அதிபதி, தீர்ப்பு நாளை சொந்தமாக்கினவன் என்று ஏன் இங்கே சொல்கிறான்? ஏன் தீர்ப்பு நாளை இங்கே சொல்கிறான்? ஏனெனில் ஷேக் சொல்கிறார்கள், ஏனெனில் அந்த நாளில் யாரும் அந்த நாளில் எதையும் சொந்தம் கொண்டாட முடியாது. அந்த நாள் அவனுக்கானது. சுப்ஹானல்லாஹ். இந்த பூமியில் எத்துணை பேர் ஆட்டம் செய்தாலும் சரி, ஆட்டம் போட்டாலும் சரி, இந்த பூமியில் எத்துணை பேர் அல்லாஹுக்கு இணை வைத்து தாரத்தம்பட்டம் அடித்துக்கொண்டு தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிற அனைவர்களுக்கும் நாளை அந்த நாளில் அல்லாஹ் மட்டுமே அந்த நாளுக்குரியவனாக இருப்பான். யாராலும் எதுவும் பேச முடியாது. வலா யதகல்லமு அஹதுன் இல்லா பிஇذنஹி, அவன் அனுமதியின்றி பேச முடியாது. பேச மாட்டார்கள் என்றால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த ஜப்பாராத்தின் ஜபாபிரா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அரக்கர்கள், கொடுங்கோலாக இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமையை நாம் யோசித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பூமி நம்மளை பால்படுத்தி விட வேண்டாம். இந்த பூமி நம்மை அல்லாஹ்விலிருந்து தூரமாக்கி விட வேண்டாம். யாராக இருந்தாலும் அந்த நாள் அல்லாத ஒரு நாளை அடையாமல் இருக்க முடியாது. எப்பேற்பட்டவனும் இந்த பூமியில் ஒழுவாக பெருமையுடன் கிபுருடனும் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருப்பவனும் நாளை அந்த நாளில் வர வேண்டும் என்பதை நாம் உறுதி பூண்ட வேண்டும். நமக்குள் அந்த உறுதி பூண்டிருந்தால் மட்டும்தான் நாம் இந்த துனியாவை விடுவோம், ஆகிரத்தை பிடிப்போம். அப்படி இல்லை என்றால் அவன் பிடித்தவாறு துனியாவை நானும் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசை மட்டுமே நமக்கு மிஞ்சும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மாலிக் யௌமித்தீன் கமா கால். நாம் அதே போல் அல்லாஹ்வின் அடியார்கள் இந்த வசனத்தை ஷேக் சொல்கிறார்கள். யௌம யகூமுர் ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபா லா யதகல்லமுன இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான் வ கால ஸவாபா. வசனம் சூரத்துன் நபாவிலே வருகிறது. அந்த வசனத்தில் எவ்வாறு வருகும் என்றால், மலக்குமார்கள் அணிவகுத்து இருப்பார்கள். அந்த நாளில் மலக்குமார்கள் அணிவகுத்து இருப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள், எல்லோரும் இருப்பார்கள். லா யதகல்லமூன், அவர்கள் பேச மாட்டார்கள். இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு? யாரு? ரஹ்மான். ரஹ்மான் நாம் படித்த அந்த சிஃபா ரஹ்மான். இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான், யாருக்கு ரஹ்மான் அந்த அனுமதியை தந்தானோ. இவ்வளவுதான். இந்த நாள் வரப்போகிறது என்பதை எல்லோரும் அறிந்துமா இந்த பூமியில் பெருமையுடனும் கிபருடனும் திமிருடனும் நாம் அழிந்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. அதே போல அல்லாஹ்வின் அடியார்களே, வகதாலிக இன்னும் சொல்கிறார்கள். அதே போல் நாம் இந்த வசனம் சூரா தாஹாவிலே வருகிறது, 108வது வசனம். வ ஹஷஅத்தில் அஸ்வாது லிர்ரஹ்மானி ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா. இதுவும் முக்கியமான வசனம். அந்த நாளில் எப்படி இருக்கும் என்றால், உள்ளங்கள் எல்லாம் தருதழுத்து போயிருக்கும். அந்த நாளில் சத்தங்கள் எல்லாம் தழுதழுத்து போயிருக்கும். யாராலும் எதையும் பேச முடியாது. அந்த நுணுக்கம் மட்டும்தான் கேட்குமாம். சுப்ஹானல்லாஹ். அந்த ஹம்சா என்று சொல்லப்படக்கூடிய பேச முடியாது. அல்லாஹ் ரஹ்மானிடமே மட்டுமே. சுப்ஹானல்லாஹ். ரஹ்மானுக்கு எல்லா சத்தங்களும் தழுதழுத்து போயிருக்கும், அவனுக்கு கீழ் இருக்கும். இன்று பேசிக் கொண்டிருக்கிறார்களே, இன்று பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்களே, நாளை அவர்கள் நிலைமை என்ன? ஏன் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்? ஏனெனில் நாம் மாலிக் யௌமித்தீன் என்ற அந்த வசனத்தின் தஃப்சீரில் இருக்கிறோம். மாலிக் யௌமித்தீன் என்று சொல்லும் பொழுது இதையெல்லாம் உணர வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்பேற்பட்டவன், அந்த தீர்ப்பு நாளுக்குரியவனாக இருக்கிறானே. அந்த தீர்ப்பு நாளை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள போகிறோம்? நம் குடும்பம் எவ்வாறு எதிர்கொள்ள போகிறது? இந்த விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அடுத்ததாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அடுத்த இந்த வசனத்தை பாருங்கள். சூரத்து ஹூதிலே சொல்கிறார்கள், யௌம யஅதி லா தகல்லமு நஃப்ஸுன் இல்லா பிஇذنஹி ஃபமின்ஹும் ஷகீயுன் வ ஸஈத். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த வசனத்தை பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. அந்த நாளிலே வரும், அந்த நாள் வரும். அந்த நாள் எப்படி வரும் என்றால், எந்த நஃப்ஸும் பேசாது, எந்த நஃப்ஸும் பேசாமல் இருப்பார்கள். இல்லா பிஇذنஹி, எப்போது தவிர? அல்லாஹ்வுடைய அனுமதி என்றாலே தவிர.
மேலும் சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே வசனத்தில் சொல்கிறான் சூரத்துல் ஹூதிலே 105வது வசனத்தில் சொல்கிறான் அந்த நாளில் ஒரு சாரார் இன்பமாக இருக்க போறார்கள் ஒரு சாரார் கஷ்டத்தில் இருக்க போகிறார்கள் அந்த நாளில் அந்த மறுமை நாளில் நாம் இன்பம் உள்ளவர்களா அல்லது கஷ்டத்திலே மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களா என்பதைத்தான் இந்த பூமி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அல்லாஹ்வின் அடியார்களே ஃபமின்ஹும் ஷகீ வ சஈத் ஒருவர் ஷகீ கடினமாக இருப்பார் அந்த நாளில் ஒரு கூட்டம் ஒரு சாரார் மற்றொரு சாரார் அந்த நாளில் சந்தோஷமாக இருப்பார்கள் وكذلك من اسمائه الملك والمالك والمليك نعم அதே போலத்தான் அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளில் மிக முக்கியமான பெயர் பண்புகள் என்னவென்றால் அல் முல்க் அல்லாஹ்வுடைய பண்புகள் அல் மலிக் அல் மலிக் அல் மாலிக் இதெல்லாம் என்ன அவனுடைய பெயர் பண்புகள் உரியவன் சொந்தக்காரன் அதிபதி இது அவனுடைய பண்புகளில் அவனுடைய பெயர்களில் ஒன்று என்ன அர்த்தம் அனைத்து அந்த சொந்தமும் அந்த 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 அதிபதித்துவம் எல்லாவற்றுக்கும் உரியவன் அவன்தான் என்று நம்ம எல்லாம் வர வேண்டும் என்னதான் இந்த பூமியில் பத்திரத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் எழுதி கொண்டாலும் பத்திரத்தை எடுத்து எழுதி கொள்கிறீர்களே இது என்னோடது இந்த இடம் என்னுடையது இது எல்லாம் அதுவும் யாருடையது யாருடையது அல்லாஹ்வுடையது இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் இதை அழகாக விளக்குகிறார்கள் இந்த இந்த சொந்தம் கொண்டாடுவது என்பது ஒரு மஹ்தூதான அல்லாஹ் ஒரு மனிதனுக்கும் தனக்கு அவனுக்கு ஏற்றவாறு ஒரு சில விஷயங்களை தான் சொந்தமாக்கி இருக்கிறான் ஆனால் அதுவும் அவனுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்றால் மார்க்கம் இல்லை என்று சொல்கிறது எடுத்துக்காட்டாக நாம் இது என்னுடையது கவனியுங்கள் இதில் கூட நீ எதை சொந்தமாக்கி இருக்கிறாய் என்பதற்கு கூட நீ முழுவதுமாக இதற்கு நீ சொந்தமானவன் இல்லை என்பதை புரிந்து கொள்வதற்கு ஷேக் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அழகான ஒரு விளக்கத்தை தருகிறார்கள் கவனியுங்கள் இது என்னுடையது அல்லவா இது எனக்கு சொந்தமானது நான் இதற்கு சொந்தக்காரன் சரி இதை நான் தூக்கி போட்டு உடைக்கலாமா இப்படி கடாசலாமா உடைக்க முடியுமா நான் உடைக்கலாம் நான் செய்வது ஹலாலா ஹராமா ஏன் ஹராம் அஹ்சன்த் பொருள்களை வீணாக்குவது இதற்கு ஒரு தொகையை கொடுத்து ஒரு பணத்தை கொடுத்து நான் என்ன செய்திருக்கிறேன் வாங்கி இருக்கிறேன் மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு அடிப்படை இருக்கிறது பணத்தை பொருள்களை என்னது வீணாக்குவது ஹராம் பொருள்களை வீணாக்குவது ஹராம் சரி நான் இதை போட்டு போய் உடைக்கிறேன் நான் தான் இதற்கு சொந்தக்காரன் நான் செய்கிறேன் இதை எனக்கு அனுமதி இருக்கிறதா அப்படி இல்லை என்றால் நீ என்ன சொந்தக்காரன் நீ என்ன சொந்தக்காரன் சொந்தக்காரன் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் இடத்தை வாங்கிக் கொண்டு அதை வாங்கிக் கொண்டு இதை வாங்கிக் கொண்டு நீ எதை சொந்தமாக்குகிறாயோ அதை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதையே மார்க்கம் இதில் இருக்கிறது அதை நீ தவறாக செய்தால் கூட அது உனக்கு ஹராமாக ஆகிவிடும் அதற்காக நாளை மறுமை நீ பதில் சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொந்தக்காரன் இதை ஷேக் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் இதை கௌலுல் முஃபீத் கிதாபுத் தௌஹீதுடைய கௌலுல் முஃபீத் என்ற அந்த நூலில் அழகாக இதை விளக்குகிறார்கள் நமக்கு புரிய வைக்கிறார்கள் உனக்கு எந்த சொந்தம் என்றால் உனக்கு அந்த சொந்தம் என்றால் இவ்வளவுதான் இதுதான் அதை உன்னாலே ஒன்றும் செய்ய முடியாத அளவு தான் நீ இருக்கிறாய் ஹலாலான முறையில் பயன்படுத்திக் கொள் இந்த பூமியில் இருக்கும் வரை நீ சென்றதற்கு பிறகு மற்றொருவர் ஆனால் கடைசியில் அது அனைத்தும் யாருக்குரியது அல்லாஹ்வுக்குரியது இதே போலத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும் எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ் நாளை அந்த அதிபதியாக இருக்கிறான் அதற்கு உரியவனாக இருக்கிறான் அதை அவனுடைய படைப்புகள் அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் கைஃபஷா பிலா முமானா அவனுடைய அந்த அவன் அதிபதியாக அவன் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரனாக இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது யாராலும் எதிர்த்து கேள்வி கேட்டிட முடியாது அதை தடுப்பவர்கள் யார் இருக்கிறார்கள் இல்லது எனக்கும் இதில் பங்கு இருக்கு என்று சொல்பவர்களால் யாராலும் முடியாது என்று ஷேக் அவர்கள் இடத்தில் சொல்கிறார்கள் ஃபல் ஜமீஉ
மமாலிகு லில்லாஹி தஆலா, அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியது. சுப்ஹானல்லாஹ். ஃபுகரா முதப்பரூன் வலிஹாதா قال சுப்ஹானல்லாஹ். கவனிங்கள், அந்த அனைத்துமே நாமும் சரி எல்லாரும் சரி ஏழைகளாக இருக்கிறோம். அவனுடைய ஆற்றலுக்கு இணங்க, அவனுடைய பரிபாலித்தலுக்கு இணங்க நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன், அவ்வளவுதான். இதுதான் நாம். வலிஹாதா, இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே அந்த சூரத்து காஃபிரிலே 16வது வசனத்தை சொல்கிறான், லிமனில் முல்குல் யௌம். இந்த நாளில் அந்த முல்க், இந்த அனைத்திற்கும் அதிபதி, அனைத்திற்கும் சொந்தக்காரன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். என்ன சொல்கிறார்கள்? லில்லாஹில் வாஹிதில் கஹார். அனைத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுக்கே அனைத்தும் சொந்தமானது. இவ்வளவுதான். இதைத்தான் ஒவ்வொரு நாளும் என்ன ஓதுகிறோம்? மாலிகி மாலிகி யௌமித்தீன். ஷேக் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அவன்தான் அனைத்திற்கும் சொந்தக்காரன் என்பது எப்போது தெரியும்? எப்போது தெரிந்து கொள்ள முடியும்? எப்போது வெளிப்படும்? யாருக்காவது ஏதாவது பதில் இருக்கிறதா? அவன் எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரன் என்பது எப்போது வெளிப்படும்? எப்போது நன்றாக தெரியும்? மறுமை எப்போது தெரியும் என்று சொல்கிறார்கள். கவனியுங்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வயத்ஹரு முல்குஹு தமாமன் ஹீனமா யதலாஷல் முல்கு அன் குல்லி அஹத். எப்போது? எல்லா அந்த நாளில் வரும். அந்த நாள் வரும் பொழுது எல்லாரும், அந்த மறுமை நாள் வரும் பொழுது தனக்கென்று சொந்தமாக இருக்கும். அந்த சொந்தம் எல்லாம் தன்னுடைய சொந்தத்திலிருந்து, தன்னுடைய கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறும். முக்கியமாக இந்த ஹீனமா யுஅரதுல் ஹலாயிகு அலைஹி ஃபுராதா கமா குலிகு அவ்வல மர்ரா. அந்த மறுமையில் எல்லோரும் அல்லாஹ்விடம் ஒற்றையாக வந்து நிற்பார்கள், தனித்தனியாக. என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று யா ரப்பே என்ற அந்த நிலையில் வருவார்கள் எல்லா ஹல்குகளும். அப்போது தெரியும் யார் உண்மையான எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறான், எல்லாவற்றுக்கும் உரியவன் யார் என்பது அப்போது தெரியும். அடுத்தது சொல்கிறார்கள், வயோமுல் ஜஸா வயோமுத்தீன். நன்மை தீமையை பிரித்தறிந்து நன்மை செய்தவர்களுக்கு சொர்க்கம், இணை வைத்தவர்களுக்கு நரகம், பாவம் செய்தவர்கள் நரகத்திற்கு சென்று பின்னால் தௌஹீதினால் சொர்க்கத்துக்கு வரக்கூடிய இந்த நாள் நடக்கின்றதே, அன்று தெரியும் யார் உண்மையான அனைத்திற்கும் சொந்தக்காரன் என்பது. அதே போல ஷேக் சொல்கிறார், ஃபகுல்லு ஹலாயிக் முத்ஈனத்துன் லிஅஸமதிஹி. அனைத்து ஜீவராசிகளும், அனைத்து படைப்பினங்களும் அவனுடைய மகத்துவத்திற்கு கீழ்ப்பட்டு இருப்பார்கள் அந்த நாளில். இதனால் தான் அல்லாஹ்வின் அடியார்களே, அவன் சொந்தக்காரன், அவன் அனைத்திற்கும் உரியவன் என்று சொல்லும் பொழுது மிக முக்கியமான எதை சொன்னால் இந்த மக்களுக்கு விளங்கும். அதனால் தான் அல்லாஹ் அதை சொல்கிறான் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே, மாலிகி யௌமி தீன். அன்று வாங்கள், அன்று தெரியும், அன்று தெரியும் யார் அனைத்திற்கும் உரியவன் என்று, அன்று தெரியும் யார் அனைத்திற்கும் அதிபதி என்று, அன்று தெரியும் அனைத்திற்கும் யார் சொந்தக்காரன் என்று. அதனால்தான் மாலிக் என்று சொல்லக்கூடிய அந்த இதை சொல்லும் பொழுது அல்லாஹ் இதை சொல்கிறான், யௌமுத்தீன், மாலிகி யௌமுத்தீன். அதுதான் நாம் என்னவென்று ஓதுகிறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமுத்தீன். நான்காவது, இய்யாக நஅபுது, ஐ உன்னை மட்டுமே வணங்குகிறோம். ஐ நுவஹிதுக வ நுதீஇக ஹாதிஈன், உனக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து உன்னை மட்டுமே வணங்குகிறோம். வல் இபாதத்து வத்தாஅ, வல் இபாதத்து அத்தாஅத்து மஅ ததல்லுலி வல் குது. இபாதத் என்றால் என்ன? இபாதத் என்றால் என்ன அர்த்தம் அல்லாஹ்வின் அடியார்களே? மாஷா அல்லாஹ். இந்த விளக்கம் என்னவென்றால், ஒரு அல்லாஹ்விற்காக நன்மையான காரியம் என்றால் அந்த வணக்கம் என்னவென்று சொல்வதற்கான விளக்கணம் நாம் கேட்கக்கூடிய என்ன கோணத்தில் கேட்கிறோம் என்றால், அந்த வணக்கத்தின் செயல், அந்த உண்மையான அந்த அர்த்தம் என்ன, விளக்கம் என்ன? இது வந்து அல்லாஹ்வை நெருங்குவதற்காக அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய எல்லா சொற்களும் செயல்களும் இபாதத். அந்த இபாதத் என்னன்னு என்று கேட்கவில்லை, அந்த இபாதத் என்னவென்று கேட்கவில்லை. மாறாக இபாதத்துடைய வரை விளக்கணம்.
என்ன இல்ல, நீங்கள் எப்படி செய்தால் அது இபாதத். என் கேள்வி, நீங்கள் எதை செய்தால் இபாதத் என்று கேட்கவில்லை, நீங்கள் எப்படி செய்தால் அது இபாதத் என்று கேட்கிறேன். விளங்குகிறதா? கேள்வி புரியுதா? ஏன்னா சில நேரம் வரைவிலக்கணம் கேட்கும் பொழுது வரைவிலக்கணமே பல கோணத்தில் இருக்கும். இப்போது நீங்கள் சொன்னீர்களே வணக்க வழிபாடு என்றால், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா சொல்கிறார்கள், அல்லாஹ் பொருந்தி கொண்டு அல்லாஹ் விருப்பத்திற்கான அனைத்து சொற்களும் செயல்களும் வணக்க வழிபாடு. இது என்ன கோணத்தில்? எது வணக்கம்? வணக்க வழிபாடுகளின் வகைமைகள் என்ன என்று சொல்லும் பொழுது இதை சொல்லுவோம். அப்படி என்றால் அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய அனைத்து சொற்களும் செயல்களும் என்றால் திக்ரு வணக்கம், தொழுகை வணக்கம். அந்த கோணத்தில் நாம் கேட்பது நீங்கள் எவ்வாறு செய்தால் அது வணக்கம் என்றால், ஷேக் சொல்கிறார்கள், இபாதத் என்றால் கவனியுங்கள், முழு மனது, அதாவது தான் ஒன்றும் இல்லை, கீழ்ப்படிந்து சிறுமைப்படுத்தி, சிறுமையானவராக, தன்னை சிறுமைப்படுத்தினவராக, அல் ஹுது முழுமையுமாக கட்டுப்பட்டு அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்து வணக்க வழிபாடுகளை செய்வதுதான் இபாதத். நீங்கள் செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாட்டு எப்படி செய்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஒன்றுமில்லை, ததல்லுல், அந்த துல் இருக்க வேண்டும், அந்த சிறுமை, நீங்கள் சிறுமையானவர் என்பது நமக்கு இருக்க வேண்டும். என்ன பெருமையா வணக்கம் நான் செய்யறேன் அப்படின்ட்டு, ஹம்பிள்னஸ், ததல்லுல், அல் ஹுது, அல் ஹுது, அதாவது முழுமையமாக கீழ்பட்டு, அவனுக்கு கீழ்ப்பணிந்து, அவனுக்கு கட்டுப்பட்டு அந்த வணக்கத்தை செய்வதற்கு பெயர் தான் வணக்கமாகவே இருக்கிறது. இதனால் தான் ஏன் அடிமையை அடிமை என்று சொல்கிறோம்? ஏன் நம்மை அடிமை என்று சொல்கிறோம்? அப்து, அப்துல்லா, அப்துல்லான்னு பெயர் வைக்கிறோம் அல்லவா? எத்தனை பேருக்கு தெரியும் அப்துல்லா என்ற பெயர்? அந்த அப்து, இந்த வார்த்தையிலிருந்து தான் இந்த இபாதத் என்று வந்திருக்கிறது, அல்லது இபாதத் என்ற வார்த்தையிலிருந்து தான் அப்து, அப்துல்லா என்ற பெயரே வந்திருக்கிறது என்று. ஏன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹின் அடியான். அப்துல்லா பெயர் கேட்டா எல்லாருக்கும் என்ன மீனிங் தெரியும்? அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் என்றால் அல்லாஹ்வின் அடிமை. அந்த அடிமை யார்? அந்த அடிமை யார்? அடிமைத்தனம் இருப்பவன் தான் அடிமை. அடிமைத்தனம் என்றால் யாருக்கு? அல்லாஹ்விற்கு அடிமையாக இருக்கிறோம். அப்படி அந்த அடிமை எப்படி இருக்க வேண்டும்? சிறுமையானவனாக இருக்க வேண்டும், சிறுபட்டவனாக இருக்க வேண்டும். அப்படின்னா அந்த பூமியில் அனைவரும் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்விடம். இதனால்தான் பெருமை அடிப்பது ஷிர்க் என்று சொல்கிறார்கள். முகஸ்துதி காட்டுவது இணை வைப்பு. சிறிய இணை வைப்பில் ஏன் இதெல்லாம் வருகிறது? ஏன் சிறிய இணை வைப்பில் இதெல்லாம் வருகிறது? ஏனெனில் இது அனைத்திற்கும் உரியவன் அல்லாஹ், நீ அவனோடு உன்னை கூட்டு சேர்க்கிறாய். அடிமை அடிமையாக இரு, அடிமை அடிமையாக இரு. சுப்ஹானல்லாஹ். இங்கே யாரும் விடுபட முடியாது. அடிமை அடிமையாக நான் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேனா, இல்ல நீங்கள் எனக்கு மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? நாம் எல்லோரும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அடிமை அடிமையாக இருக்க வேண்டும். இதனால் தான் இந்த பெருமை, முகஸ்துதி செய்வது, தம்பட்டம் அடிப்பது, இது அனைத்திற்கும் புகழ் பாடிக்கொண்டிருப்பது, இது எல்லாம் யார் செய்யக்கூடியவன்? அல்லாஹ். எனின் அவன்தான் இதற்கு தகுதியானவன். இதனால் தான் முகஸ்துதியை ஏன் இணை வைப்பிலே கொண்டு வருகிறார்கள்? அல்லாஹ் தூதர் ஏன் அது சிறிய இணை வைப்பு என்று சொன்னார்கள்? ஏனெனில் அந்த புகழ வேண்டும் என்றால் அது அல்லாஹைத்தான். அந்த புகழுக்குரியவன் யார்? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறோமா அல்லவா? லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்கிறோமா அல்லவா? அந்த புகழுக்குரியவன் அல்லாஹ் என்றால் அந்த புகழ் எனக்கு வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக.
அதே போல் அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் வணக்கத்தின் விளக்கம். அதாவது சிறுமைப்படுத்தியவனாக அடிமையாக இருக்க வேண்டும். அந்த கீழ்ப்படிவது என்பது தாஅத் என்பது, அந்த அடிமையாக இருப்பது என்பது சிறுமைப்பட்டவராக இருக்க வேண்டும், கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டும். இதனால்தான் சும்மில் அப்து அப்தன் லிததல்லுலிஹி வன்கியாதிஹி யுகாலு தரீகுன் முஅப்பத் ஐ முதல்லல். நாம் சொல்வார்களாம், இந்த வழி வந்து தரீகுன் முஅப்பத் ஐ அப்த், தரீகு அப்த் அப்படின்னு வாங்கலாம் அரபியில. என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. தரீகு முஅப்பத் அப்படின்னு சொல்லுவாங்க. முஅப்பத் அப்த் அப்த், அந்த வார்த்தை முஅப்பத் என்பது அரபியில் ஒரு சொல், நமக்கு தெரிந்த சொல் அப்த், அப்துல்லாஹ் அடிமை. ஏன் இந்த வழிக்கு வந்து அடிமை வழி என்று சொல்கிறார்கள்? எடுத்துக்காட்டா, தரீகு முஅப்பத். ஏன் இந்த வழி போவாதீங்கப்பா, இந்த வழி வந்து தரீகு முஅப்பத் அடிமை வழினா நான் சொல்றேன், புரியறதுக்காக சொல்றேன். ஏன்னா அந்த வழி கீழே போயிட்டே இருக்குமா, அனி சிறுமைப்பட்டவராக. வழி எப்படி? வழி என்னது? கீழே போய்கிட்டே இருக்கும். நாம் எல்லாம் யார்? அல்லாஹ்வின். நீங்களா யார்? என்ன அல்லாஹ் தனி அந்தஸ்து கொடுத்துருக்கோமா நம்மளுக்கு? யார் நீங்க? பூமியில இருந்து யார் வந்து இறங்கி இருக்கிறீங்க? ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது இருக்கா? இஹ்வானி, இத கூட நீங்க சிந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாம போயிட்டான் மனுஷன். அல்லாஹ்வுக்கு நிகரா பார்த்துட்டு இருக்கான். காசு பணம் வந்துருச்சுன்னா சுப்ஹானல்லாஹ். பணத்தையும் காசையும் மனிதர்கள் பார்த்து விட்டார் என்றால் எப்படி அல்லாஹோடு போட்டி கொள்ளக்கூடியவர்கள் அல்லது தர்க்கிக்கக்கூடியவர்கள் தர்க்கம் செய்துதான் பார்க்கலாமே இந்த விஷயங்களை எல்லாம், இந்த டாபிக் பத்தி. ஏனெனில் அவர் என்ன வைத்திருக்கிறார்? காசு வைத்திருக்கிறாராம். எப்படிப்பட்ட காசு? அந்த உரிமை இப்போது சொன்னமே அப்படிப்பட்டது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதே போல் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். வ இய்யாக நஸ்தஈன் என்றால் என்ன? எனில் இப்போது ஓதுகிறோம், இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம், உன்னை மட்டுமே வணங்குகிறோம், அந்த வணக்க வழிபாடு அனைத்தும் உனக்கு மட்டுமே. நஅபுது, வணங்குகிறோம். எப்படி வணங்குகிறோம்? நாம் சொன்ன இந்த வணக்கத்தின் விளக்கம், சிறுமைப்பட்டவராக. வ இய்யாக நஸ்தஈன் யானி நஸ்தஈனு பிக வஹ்தக யா ரப், உன்னை மட்டுமே கொண்டு உதவி தேடுகிறோம். வலா நஅபுது இல்லா இய்யா, உன்னை தவிர வேறு யாரையும் நாம் வணங்க மாட்டோம். நாம் ஃபலம்ரு பியதிஹி வல் இஸ்திஆனா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, இது போதுமானதாக இருக்கும் இந்த வகுப்பு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ் நம்மை சத்தியத்திலே உறுதி போல வைப்பானாக. தொடர்ந்து கல்விகளை, மார்க்க கல்வியுடைய விஷயங்களில் படிக்கக்கூடியவனாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இந்த தொடர்ச்சி இதுவுமே இல்லாதவர்களுக்கு கூட இந்த நாள் ஒரு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். கல்வியிலே, கல்வி பெறுவதிலே அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. வஅகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. أقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.